இன்றைக்கு நான் உங்களுக்கு கிறிஸ்தவன் என்றால் யார் என்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு கிறிஸ்தவன் தான் யார் என்பதனை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்தவ சபைக்கு போகிறவன் அல்ல. கிறிஸ்தவன் என்றால் ஞானஸ்நானம் எடுத்தவன் அல்ல. கிறிஸ்தவன் என்றால் கண்ணை மூடும் பொழுது தரிசனம் பார்த்து கொண்டு வாயை திறக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிறவன் அல்ல. கிறிஸ்தவன் என்றால் பைபிள் வாசிக்கிறவன் அல்ல. கிறிஸ்தவன் என்றால் ஜெபிக்கிறவன் அல்ல. கிறிஸ்தவன் என்றால் யார் என்று இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனால் ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, சபைக்கு போவது, இதெல்லாம் கிறிஸ்தவன் செய்யும் வேலை. கிறிஸ்தவன் செய்யும் வேலை தான் அது. ஆனால் அதை செய்யும் எல்லாரும் கிறிஸ்தவன் அல்ல. புரிகிறதா? சபைக்கு கிறிஸ்தவனும் வருகிறான், கிறிஸ்தவன் அல்லாதவனும் வருகிறான். ஞானஸ்நானம் எடுத்த கிறிஸ்தவனும் இருக்கிறான், ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு கிறிஸ்தவன் இல்லாதவனும் இருக்கிறான். இப்போ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாய் இருப்பவன் என்று நினைக்க கூடாது. புரிகிறதா? என்ற இன்றைக்கு கிறிஸ்தவன் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன? வேறு மதத்தவன். கிறிஸ்தவன் என்றால் யார் என்று உலகம் இப்போ சொல்லிக் கொடுத்திருக்கிறது நமக்கு. கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவன். ஆனால் அது போய், அது உண்மை அல்ல. ஏனென்றால் கிறிஸ்தவம் என்று சொல்லி ஒரு மதமே கிடையாது. கிறிஸ்தவம் என்பது மதமே கிடையாது. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்தவன் இருக்கின்ற நிலைமை, உறவு. இப்போ கிறிஸ்தவன் என்றால் யார்? இதைத்தான் இன்றைக்கு நான் முழுக்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த செய்தியை கேட்கும் பொழுது 2 காரியங்கள் நடக்க வேண்டும். ஒன்று, உங்களுக்கு தெரிய வேண்டும் நீங்கள் கிறிஸ்தவனா இல்லையா என்று. சில பேர் நினைத்து கொண்டிருப்பீர்கள், நான் 28 வருஷங்களாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் 13 வருஷங்களாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று. ஆனால் இன்றைக்கு தான் புரிய போகிறது நீங்கள் உண்மையாக கிறிஸ்தவனா இல்லையா என்று. அப்போ முதலாவது நாம் ஒவ்வொருவரும் ஆராய போகிறோம். நமக்கு தெரிய போகிறது நான் கிறிஸ்தவனா என்று. நாம் செய்ய போகும் 2வது காரியம் என்னவென்றால், இந்த செய்தியை கேட்கும் நாம் அனைவரும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் மாறப்போகிறோம். ஒருவேளை எனக்கு தெரியும், இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களில் நிறைய பேருக்கு ஈட்டியால் குத்துவது போல இருக்கும். ஐயோ, உண்மையாக நான் அப்படி இல்லையே, ஐயோ, இங்கே வந்து கண்ணை மூடி சும்மா அப்படி பரலோகத்துக்கு போயிட்டு வந்தீங்களே, இன்றைக்கி தான் தெரிய போகுது எத்தனை பேர் கிறிஸ்தவங்கன்ட்டு. கோபிச்சுக்கிறாதீங்க. பாஸ்டர்ஸ், சில பாஸ்டர்மாருக்கு கூட இன்றைக்கி தான் தெரிய போகுது நீங்கள் கிறிஸ்தவங்களே இல்லைன்ட்டு. இந்த நிகழ்ச்சியை பிற்காலத்தில் பார்க்குற சில விசுவாசிகள் சில பேர் இருக்காங்களே, கண்ணை மூடுனா தரிசனம். நான் இப்பொழுது பரதீசில் இருக்கிறேன், வாயை திறந்தா தீர்க்க தரிசனம். சில பேர் பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் வாய் வழியான வெளியே வரும். ஆவி, பிரைஸ் தி லார்ட், கேட்டிருக்கீங்களா? ஹல்லேலூயா, காத்து ஆவியில நிறைஞ்சு ஓவரா அது அப்படி காத்தா வெளியே வரும். இன்னைக்கு தான் தெரிய போகுது இது எத்தனை உண்மையா கிறிஸ்தவனா இருக்குது. அப்போ அன்பானவர்களே, இந்த கிறிஸ்தவன் என்றால் யார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். புரிகிறதா? முதல் கிறிஸ்தவன் என்ற அந்த சொல் யாரால், யாருக்கு, எச்சந்தர்ப்பத்தில் கொடுக்கப்பட்டது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே இருக்கிறது. இப்போ அந்த வசனத்தை நீங்கள் குறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் சும்மா சொல்லுகிறேன் உங்களுக்கு. சபை தொடங்கியது இஸ்ரவேலிலே, எருசலேமிலே. ஆனால் சபையை சேர்ந்தவர்கள் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு வேறு வேறு தேசங்களுக்கு போகும் பொழுது அந்தியோகியா என்ற ஒரு புறஜாதியாருடைய பட்டணத்துக்கு போனார்கள். அந்த அந்தியோகியாவிலே இயேசுவின் விசுவாசிகளுக்கு புறஜாதியாரால் கொடுக்கப்பட்ட பெயர்தான் கிறிஸ்தவன். புரியுதா? அப்போ யார் அந்த பெயரை வைத்தது? புறஜாதியார். கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று முதல் சொல்லிக் கொள்ளவில்லை. புறஜாதியார் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் வைத்தார்கள். ஏன் பெயர் வைத்தார்கள்? இப்போ நமக்கு
புறஜாதியார் வைத்திருக்கிற பெயர்கள் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? வேதக்காரர்கள், நம்மை பார்த்து புறஜாதியார் வேதக்காரர்கள் என்கிறார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? வேத புத்தகத்தை தூக்கி கொண்டு திரிகிறபடினால். அப்படித்தானே? சில புறஜாதியார் நம்மை அல்லேலூயாக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அல்லேலூயாக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள்? நாம் கத்துகிற கத்து அவர்களுக்கு அல்லேலூயா அல்லேலூயா என்று அடிக்கடி கேட்கிறது. நம்முடைய கத்துதலில் இடையிலே நிறைய அல்லேலூயா வருகிறது. அது கேட்கிற அவர்கள் அந்த அல்லேலூயா கூட்டம் என்று பெயர் வைக்கிறார்கள். இன்னும் நிறைய பெயர் கிடக்கிறது. அந்த கத்துகிற கூட்டம், அந்த கத்துகிற கூட்டம், ஆட்டம் போடுகிற கூட்டம், இப்படி ஏகப்பட்ட பெயர்கள். இந்த பெயர்களை புறஜாதியார் எதனால் வைக்கிறார்களாம்? அவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன தெரிகிறதோ அதைத்தான் வைக்கிறார்கள். இப்போ அந்தியோகியாவை சேர்ந்த புறஜாதியார் இந்த மார்க்கத்தாரை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன தெரிந்தது தெரியுமா? அந்த இயேசு என்று ஒரு நபர் வந்து இஸ்ரவேலிலே வாழ்ந்திருந்து போனாரே, அந்த நபர் தெரிந்தது. புரியுதா? அடே, இவங்களை பார்க்கும்போது அந்த ஆள் மாதிரி இருக்கிறதே. அந்த ஆள் யார்? கிறிஸ்து. அந்த கிறிஸ்து மாதிரி பேசுகிறான், கிறிஸ்து மாதிரி நடந்து கொள்ளுகிறான், கிறிஸ்து மாதிரி அல்லவா இவனுடைய அனைத்து விடயங்களும் இருக்கின்றன என்று கிறிஸ்து என்கின்ற அந்த ஆளுக்கு சொந்தமானவன் என்று பெயர் வைத்தார்கள். இது எவ்வளவு இனிமையான பெயர் என்று இப்போ தெரிகிறதா? புறஜாதியார் அன்று அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு யார் தெரிந்தது? கிறிஸ்து. அதனால் அந்த கிறிஸ்துவினுடையவர்கள் என்று பெயர் வைத்தார்கள். கிறிஸ்தவன் என்ற சொல்லின் அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்துவினுடையவன், கிறிஸ்துவை போன்றவன், கிறிஸ்துவை போல நடந்து கொள்ளுகிறவன். என்னது? கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை போன்றவன், கிறிஸ்துவை போல நடந்து கொள்ளுகிறவன். இப்போ அன்பானவர்களே, கிறிஸ்தவன் என்றால் இயேசு செய்த காரியங்களை செய்கிறவன், அவ்வளவுதான். இயேசு செய்கிற காரியங்களை செய்கிறவன். இப்போ இதை பார்த்தவுடன் அல்லது இதை கேட்டவுடன் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பெரிய ஆசை என்னவென்றால், கிறிஸ்து செய்த காரியங்களை நானும் செய்ய வேண்டும். கிறிஸ்து என்ன செய்தார்? பிசாசு துரத்தினார், நானும் பிசாசு துரத்த வேண்டும். கிறிஸ்து என்ன செய்தார்? ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்தார், நானும் ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்ய வேண்டும். கிறிஸ்து என்ன செய்தார்? நோயாளிகளை சுகமாக்கினார், நானும் நோயாளிகளை சுகமாக்க வேண்டும். இயேசு இப்படி இயேசு செய்த காரியங்களை செய்ய அவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். கிறிஸ்தவர்கள் முழுக்க அதிலும் ஊழியக்காரர்கள் முழுக்க தவறாய் விளங்கி கொண்டிருக்கும் ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு சரியாய் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது ஒரு முன் உரையின் அம்சம்தான், அது அல்ல செய்தி. செய்திக்கு பிறகு வருவோம். யோவான் 14:12 யாராவது பைபிளில் வாசிங்க. யோவான் 14:12 என்ன சொல்லுகிறது என்று. மெய்யாகவே மெய்யாகவே இயேசு என்ன சொல்லுகிறார் என்று வசனத்தை வாசித்து விட்டு அப்புறம் அந்த வசனத்தை எப்படி பிள்ளையாய் அவன் புரிந்து வைத்திருக்கிறான் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, சரி வாசிங்க தங்கச்சி, கவனிங்க. யோவான் 14:12 வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நல்லா கவனிங்க. நான் செய்கிற கிரியைகளை இயேசு சொல்லுகிறார். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அது மாத்திரமல்ல, வாசிங்க. இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்ற தெய்வமே, நான் செய்த கிரியைகளை செய்வான், ஆனால் நான் செய்யாததையும் செய்வான், என்னை விட பெரிய பெரிய காரியங்களையும் செய்வான் என்று. இந்த வசனத்தை ஒழுங்காய் விளங்கிக் கொள்ளாத நிறைய ஊழியக்காரர்கள் இயேசு செய்யாத பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டு தடுமாறிக்கொண்டு திரிகிறார்கள். ஒரு இன்றைக்கு நீங்கள் யூடியூபுக்கு போனால்
அந்த யூடியூபில் இருக்கிற கிறிஸ்தவ அசிங்கங்கள் நம்முடைய சாட்சிகளை கெடுத்து கொண்டிருக்கின்றன. இப்போ பாருங்கள் அன்பானவர்களே, ஆவியின் அபிஷேகம் என்பது உண்மை, தேவ வல்லமை என்பது உண்மை, சுகமாக்குவது என்பது உண்மை. நான் முழுக்க முழுக்க பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவன். ஆகவே பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்கள் நம்புகிற அத்தனையும் நம்புகிறவன் நான். 79ஆம் ஆண்டிலிருந்து அந்நிய பாஷை பேசுகிறேன். நான் ஜெபித்து கூட எத்தனையோ நோயாளிகளுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். நான் ஜெபித்து கூட எத்தனையோ ஜனங்கள் விழுந்து எழும்பி உருண்டு போயிருக்கிறார்கள். அதெல்லாம் உண்மை. இவையெல்லாம் உண்மையாக இருக்கின்ற விஷயங்கள். ஆனால் இந்த வசனம் சில ஊழியர்களை குழப்பி விடுகிறது. என்னவென்றால், ஐயோ, நான் இயேசு செய்த எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், அதை விட செய்ய வேண்டும் என்று சொல்லி சபையிலே ஜனங்களை கூப்பிட்டு வைத்துக்கொண்டு அப்படின்றோம். இந்த பக்கத்தில் 60 பேர் விழுகிறான். அப்புறம் அப்படின்னோடனே இந்த பக்கம் 60 பேர் விழுகிறான். எல்லாம் 4-10 பேர் மேடைக்கு வாங்குறான். மேடையில் ஏறி உட்கார வச்சுக்கிட்டு இப்போ ஊஃப் அப்படின்னா அவன் எல்லாம் விழுகிறான். இப்படி கோடு கீறான். எல்லாம் யூடியூப்ல இருக்கு. இந்த கோட்டை தாண்டி வரப்பார், அவர் வர முடியலையா, அப்படியே அதில் முட்டிக்கிட்டு அவர் விழுகிறாராம். இந்த மாதிரி கிறிஸ்தவ கிறுக்கர்கள், கிறிஸ்தவ காமெடியர்கள் கிறிஸ்தவ அசிங்கங்களை கிறிஸ்தவமாக்கி கொண்டு எங்களுடைய பெயர்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜாம்பவான்களுக்கு இப்போ இங்கேன்னு அவங்க இல்லை. இது வந்து நிகழ்ச்சி பிற்காலத்தில் யூடியூப்ல வருது தானே. அப்போ யூடியூப்ல இப்படிப்பட்ட ஆள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், இயேசுவை விட அற்புதம் செய்கிறவர். அவரிடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்களும் கேட்டுக்கிறீங்க இந்த கேள்வியை. இப்போ யோவான் 14:12 நான் விசுவாசிக்கிற பைபிளில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் விசுவாசிக்கிற பைபிளில் தான் இருக்குது. அது நீங்கள் விளங்கி கொண்டது தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த கிறிஸ்தவ ஜாம்பவான் எனக்கு ஒரு காரியத்தை நிரூபித்து காட்ட வேண்டும். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இயேசு செய்த காரியங்களை செய்வான் அல்லவா? இயேசு ஒரு தடவை 5 அப்பம் 2 மீன்கள் கொண்டு 5000 ஆண்களை போஷித்தார். அந்த ஆண்கள் போக பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் வந்திருந்தார்கள். வேண்டாம், அவர்தான் டிஸ்கவுண்ட். 5000 பேர்னே நம்ம குறைச்சி கொடுப்போம். இவருக்கு பாவம் தான். இந்த ஜாம்பவான் இப்போ ஒரு அற்புதம் செய்ய போகிறார். என்ன அற்புதம் செய்ய போகிறார்? இயேசு செய்த அற்புதம். இப்போ அவர் என்ன செய்ய முடியும்? அவருக்கு இயேசுவை விட செய்ய முடியும். அதாவது இயேசு 5000 ஆண்களுக்கு கொடுத்தாருனால் இவர் அதை விட கொடுக்க முடியும். வேண்டாம், அந்த 5000ல் 2 சைவரை நான் வெட்டுறேன், 50 பேரை கொண்டாடுறேன். வெறும் 50 பேர். ஆனா 5 அப்பம் 2 மீன் கொடுத்துருவேன். இஸ்ரவேல் ஒரிஜினல் அப்பம் இயேசு செய்தாரே, அந்த இயேசு பயன்படுத்தின அந்த ரக அப்பம், அந்த ரக மீன். பாஸ்டர் பொங்கைக்கு ஞாபகம் இருக்கா? சாப்பிட்டோமே சிஸ்டர், நல்லா சாப்பிட்டோமே அங்கே. அந்த மீனில் 5 அப்பம் கொண்டாந்தாச்சு. நீ ஒன்றும் 5000 பேருக்கு கொடுக்க வேண்டாம், 50 பேருக்கு இதை கொடு. மிச்சப்பட்ட கூடைகளெல்லாம் நிறைக்க வேண்டாம். அங்கே மிச்சமாக 12 கூடை நிறைய அடைத்தார்கள். அதெல்லாம் வேண்டாம், வேண்டாமே வேண்டாம். நீ மிச்சம் வைக்கவே வேண்டாம். இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 50 பேருக்கு கொடுத்து காட்டு. இயேசு செய்ததை விட குறைவாய்த்தானே செய்ய சொல்லுகிறேன். எவ்வளவு குறைச்சிட்டேன் பாருங்க. எவனுக்காவது செய்ய முடியுமா? சவால் விடுகிறேன். எவனுக்காவது செய்ய முடியுமா? முடியாது. இன்னொன்று, கடல்ல புயல் வந்தால் எப்படி வரும்? கடல்ல புயல் வர்ற மாதிரி வரும். அலை எல்லாம் பயங்கரமாக அடிக்கும். சீஷர்கள் கடலிலே புயலிலே மாட்டிக்கொண்டு உயிரை கையில் பிடித்து கொண்டு பதறிக்கொண்டிருக்கும் பொழுது இயேசு அந்த புயல் அடித்து கொண்டிருக்கும் கடலின் மேல் நடந்து வருகிறார். இப்ப இயேசுவை விட அதிகமாய் செய்ய போகிற பாஸ்டர், கடல்ல எல்லாம் நடக்க வேண்டாம், புயலெல்லாம் நாங்க தரமாட்டோம், ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல், வெறும் 10 அடி தான் அகலம். நான் அந்த கழுத்துலையும் அந்த லைஃப் வெஸ்டையும் மாட்டிடுவேன், ஏன்னா அமிழாமல் இருக்கிறதுக்கு. அதனால பயப்படவும் தேவையில்லை. அங்கிருந்து நடந்து வர தேவையில்லை, வேணும் ஓடி கூட வந்து அந்த அந்த ஸ்விமிங் பூலில் காலை வச்சு அந்த பக்கம் தாண்டிடலாம். இயேசு அப்படியெல்லாம் இல்லை. அவர் லைஃப் ஜாக்கெட் போடலை, அவர் ஓடி வரல, அவர் அந்த புயல் அடித்த அந்த கடலில் அழகாய் நடந்து வந்தார். நான் ஒரு பிரச்சனை இல்லாத ஸ்விமிங் பூல் தான் தரப்போகிறேன். அந்த 10 அடியில் இவர் கொஞ்சம் வேகமாக சரி நடந்து அந்த பக்கம் போயிட்டு காட்டணும். எத்தனை பாஸ்டருக்கு இதை செய்ய முடியும்? செய்ய முடியுமா?
அதுல இருந்தே என்ன தெரியுது, இந்த வசனம் என்னத்தையோ இடிக்குது. இப்ப இயேசுவானவர் சொன்னது உண்மையிலேயே அதுதான் என்றால், தமிழிலே வாசிக்கும் பொழுது நமக்கு புரிந்தது அதுதான் என்றால் நடக்க வேண்டுமே. இப்போ நான் முதல் நான் பிரசங்கம் செய்தது 1981ஆம் ஆண்டு. அப்போ எத்தனை வருஷமா நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? 81லிருந்து 2017 வரைக்கும் எத்தனை வருஷம் கணக்கு ஓடாது எனக்கு. 36 வருஷம் பிரசங்கம் பண்ணுறேன். நான் முழு நேர பாஸ்டர் ஆகி 31 வருடங்கள். 1986ஆம் ஆண்டு February 10 நான் பாஸ்டர் ஆனேன். 31 வருஷம் பாஸ்டராக இருக்கிறேன். ஸ்விம்மிங் பூலில் ஒழுங்காக நீந்தி கூட போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நீந்தும் போதே களைப்பு வந்துடுது. வணங்குதான் 5 அப்பம் 2 மீனை 10 பேருக்கு கொடுக்குறதே கஷ்டம். ஏன்னா ஒரு அப்பத்தை 2 பாதியாக பிரித்தோன்னா எல்லாருக்குமே பத்தாமல் போயிடுது. அப்போது இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது அல்லவா, இயேசுவை போல மாற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எல்லாரும் நினைப்பது எதை தெரியுமா? இயேசு செய்தது போல அற்புதம் செய்ய வேண்டும், இயேசு செய்தது போல பிசாசுகளை துரத்த வேண்டும், இயேசு செய்தது போல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்து அவர்களை ரட்சிப்புகளை கொண்டு வர வேண்டும் என்று. இதெல்லாம் முடியாது. புரியுதா? எல்லாம் இப்போ நானும் பிசாசுகளை, ஏகப்பட்ட பிசாசுகளை துரத்தி இருக்கிறேன். நிறைய பேர் பிசாசுகள் துரத்திருப்பீங்க, ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் பிசாசு துரத்திருக்கீங்க? சரி, இப்படி தான் ஒரு முறை ஒரு பாஸ்டர்கிட்ட நான் ஒரு பிசாசு பிடிச்சவனை கொண்டு போனேன். அப்போ அந்த பாஸ்டர் அந்த பிசாசு பிடிச்சவனை ரூமுக்குள்ளே கொண்டு போகிறார், சர்ச் ரூமுக்குள்ளே ஜெபிக்க கொண்டு போகிறார். அப்போ நானும் வர பார்த்தேன். அப்போ எனக்கு கொஞ்சம் சின்ன வயசு. அப்போ அந்த பாஸ்டர் நீங்கள்லாம் வரக்கூடாது, என்னைய பாபுன்னு தான் கூப்பிடுவாங்க. பாபு நீங்கள்லாம் வரக்கூடாது, நான் தனியாக போயிட்டு பிசாசை விரட்டுறேன். எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பிசாசு இது. எங்கள் வீட்டுக்கு மேல் பக்கம் வீட்டில் அங்கே இருக்கிற ஒரு பிசாசு. அது பண்ணுற கூத்தெல்லாம் நான் ஒரு நாளும் பார்த்துருக்குறேன். அது ரொம்ப பயங்கரமான பிசாசு. அப்போ எனக்கு தான் அந்த பிசாசை பற்றி தெரியும். அந்த பிசாசோட இந்த பாஸ்டர் தனியாக போகிறாரே, பிசாசு இவர் துரத்துவாரா அல்லது இவரை பிசாசு துரத்துமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. இருந்தாலும் என்னுடைய சந்தேகத்தை மடக்கிட்டு, பாஸ்டர் ஒருத்தர் தானே, ஆனால் துணைக்கு போக வந்த என்னை என்ன பண்ணிட்டாரு, வேணான்னு வெளியே நிப்பாட்டிட்டார். இப்போ வெளியே நின்றுக்கிட்டு நானும் அந்நிய பாஷையில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். உள்ளே போய் கொஞ்சம் நேரம் ஒரு சத்தமும் கேட்கல, கொஞ்சத்தில் சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. என்னது? இவர் போட்டு பிசாசை அடிக்கிறாரான்னு ஒரு சந்தர்ப்பத்தில் கதவு திறக்கப்பட்டுச்சு. தலை ஒன்று வெளியே வந்துச்சு. அந்த பாஸ்டர் பாபு வா அப்படின்னு என்னைய வாங்கன்னு சொல்றதுக்கு முதல்ல பிச்சுக்கினியில் பட்டு போயிட்டாரு. பிசாசு அவரை போட்டு மொங்குல அந்த ஆள்ட ஆவி ஆத்மா சரீரம்லாம் எட்டம் மாறிடுச்சு. இப்போ சில நேரம் சீஷர்கள் கூட வந்து இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார்கள், பிசாசு ஒன்றை துரத்த போனோம்னா தான் போக மாட்டேன் என்கிறது. உடனே இயேசு என்ன சொன்னார்? இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி சும்மா போகாது. அப்போ பிசாசுலையும் வர்க்கங்கள் இருக்குது. எல்லா பிசாசுகளையும் எல்லாரும் விரட்ட முடியாது எல்லா நேரமும். சில நேரம் அது எங்களை விரட்டிடும். இப்படி தான் ஒரு பாஸ்டர் பாட்டுக்கு பிசாசு விரட்ட போனாராம். போகிற பாஸ்டரை போக விடலாம் தானே. ஒரு உதவி பாஸ்டர் நானும் வர்றேன்ட்டு வந்திருக்காரு. சரி வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த பேய் பிடிச்சவன் அங்கிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறானா, 2 பேர் வர்றானுங்க, அவனுங்களுக்கு நான் செய்கிறேன் வேலைன்னு அந்த பிசாசு சொல்லிக்கிட்டே இருந்திருக்குது. இந்த பெரிய பாஸ்டரும் சின்ன பாஸ்டரும் போனாங்களாம். போன உடனே அந்த பெரிய பாஸ்டர், பிசாசே நீ போய் இயேசுவின் நாமத்தில் என்னாராம். பின்னால் வந்த சின்ன பாஸ்டர் சும்மா இருக்கலாம் தானே. இவரும் ஆமா பிசாசே போ பிசாசேன்னு அவன் இப்படி பார்த்தானா. இப்படி பார்த்துட்டு, நீ என்னைய போ சொல்ற, இன்னைக்கு காலையில் நீ என்ன செஞ்சன்னு இந்தா நான் சொல்ல போறேன்னு சொல்ல வாயை எடுத்தோன்னு அவர் என்ன செஞ்சாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அந்த உதவி பாஸ்டர் அடிச்சு பிச்சு அந்த வீட்டுக்கு பின்பக்கத்தால் கதவை திறந்துக்கிட்டு வெளியே பாய தென்னை மரம், அந்த என்ன சொல்லுவாங்க, பரால வரட்டும், அது ஏன்னு தேவனை தென்னம் பலகை இன்னும் அந்த சீவாம குத்தி அது இருந்திருக்கு. இந்த ஆள் அதுல உளுந்து எல்லாம் உடம்புல குத்தி பிசாசை விரட்டுறதை விட்டுட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க.
புரியுதா? பாஸ்டர் பிரான்சிஸ் சர்ச்சில் தான் இது நடந்தது. இது ரொம்ப பிரபலமான கதை. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், எல்லாரும் எல்லா நேரமும் எல்லா பிசாசுகளையும் துரத்தவும் முடியாது. இந்த இயேசுவை போல செய்வது, இயேசுவை விட செய்வது, இதெல்லாம் சாத்தியமல்ல. இயேசு அவர் செய்வதெல்லாம் நமக்கு செய்ய முடியாது. அதனால தான் 5 அப்பம் 2 மீன்கள் கொண்டு 50 பேருக்கு சாப்பாடு கொடுத்து பார், ஸ்விம்மிங் பூலிலே நடந்து பார் என்றெல்லாம் நான் சொல்லுகிறேன். முடியுமா? முடியாது. இன்னும் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது. இப்போ இயேசுவானவர் ஒரு சிறு பெண்ணை பார்த்து தலி தாகுமி என்று சொல்லி அவளை உயிரோடு எழுப்பினார். லாசரு மரித்து போய் 4 நாட்களுக்கு பிறகு எழுப்பினார். நிறைய பாஸ்டர்மார் வந்து இயேசுவை விட அதிகமாய் செய்கிறார்கள். எப்படி என்றால், இவர்கள் போய் ஜெபித்துட்டு வந்தால் அவன் செத்தே போகிறான். இயேசு அப்படி செஞ்சு ஒரு நாள் நடக்கலே. அந்த விதத்தில் நெகட்டிவ் விஷயத்தில், எதிர்மறையான விஷயத்தில் இயேசுவை விட அதிகமாக நம்மால் செய்கிறான். ஆனால் நல்ல விஷயத்தில் இயேசுவை போலவோ அதை விடவோ நாம் செய்ய முடியாது. அப்போ இந்த யோவான் 14:12 இயேசு சொன்னது எதை சொல்லுகிறார்? அந்த கிரேக்க மொழியிலே என்னை விட அதிகமாக என்பது எதை குறிக்கும் தெரியுமா? எண்ணிக்கை அடிப்படையிலே இயேசுவானவர் 3.5 வருஷங்கள் தான் ஊழியம் செய்தார். இந்த உலகத்திலே 33.5 வருஷங்கள் தான் இயேசுவானவர் மனிதனாய் வாழ்ந்தார். அவருடைய ஊழியத்தை 30 வயதில் தொடங்கினார். 33 வயதில் சிலுவைக்கு போய்விட்டார். அவர் 3 ஆண்டுகள் செய்தார். ஆனால் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் போகிறேன், நீங்கள் விசுவாசித்தால் என்னை விட அதிக காலம் அதிகமாக நீங்கள் இந்த ஊழியத்தை செய்வீர்கள். அதிக கால ஊழியம். நான் 3 வருடம் செய்தேன், நீங்கள் 30 வருடம் செய்வீர்கள், 15 வருடம் செய்வீர்கள், 50 வருடம் செய்வீர்கள். அதிக காலம் நீங்கள் எனக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதனை தான் அவர் குறித்தாரே ஒழிய, தரத்தின் அடிப்படையில் நான் செய்த அதே தரத்தில் செய்வார்கள், நான் செய்த தரத்தை விட உயர்ந்த தரத்தில் செய்வார்கள் என்றெல்லாம் இயேசுவானவர் சொல்லவே இல்லை. இப்போ புரியுதா? இப்போ இயேசுவை போல மாறுகிறவன் அல்லவா கிறிஸ்தவன். இப்போ எந்த இயேசு என்று கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன ஐயா, என்ன 20 இயேசுவாக இருக்குது, இருக்கிறதே ஒரே இயேசு, அப்போ நீ என்ன எந்த இயேசுங்கிற? நானும் அந்த ஒரே இயேசுவை பற்றி தான் பேசுகிறேன். முதலாவது, அந்த ஒரே இயேசுவில் 2 பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று அவர் தேவனாகிய இயேசு, அடுத்தது அவர் மனிதனாய் வந்த இயேசு. அப்போ தேவனாகிய இயேசுவை போல நாம் மாற முடியுமா? நினைத்து கூட பார்க்க முடியுமா? முடியாது. அதாவது நாம் குட்டி தேவர்களாக மாற முடியுமா? குட்டி தேவ இயேசுவாக மாற முடியுமா? முடியாது. அந்த இயேசு அல்ல. அப்போ இயேசுவை போல மாறுகிறவன் கிறிஸ்தவன் என்னும் பொழுது தேவனாகிய இயேசுவை போல மாறுவது கிடையாது. புரிகிறதா? அதை பற்றி பேசவே வேண்டியதில் அதை விட்டுவிட வேண்டியதுதான். அப்போ நமக்கு மிச்சம் இருப்பது எந்த இயேசு? மனிதனாய் வந்த இயேசு. அதிலும் ஒரு குழப்பம். இந்த மனிதனாய் வந்த இயேசு 33.5 வருடங்கள் தான் வாழ்ந்தார். அதிலே 3 பிரிவுகளாக அவருடைய வாழ்க்கையை பிரிக்கலாம். முதலாவது பிரிவு அவருடைய குழந்தை பருவம். அவர் பிறந்ததிலிருந்து அவர் ஒரு 12 வயது வரை அந்த குழந்தை பருவம். இரண்டாவது 12 வயதிலிருந்து 30 வரையிலான அவருடைய இளமை பருவம். மூன்றாவது 30 வயதிலிருந்து 33.5 வயது வரையான அவருடைய ஊழிய பருவம். புரிகிறதா? பிறந்ததிலிருந்து 12 வயது வரையான அவருடைய குழந்தை பருவம். இரண்டாவது 12 வயதிலிருந்து 30 வயது வரையான அவருடைய இளமை பருவம். மூன்றாவது 30 வயதிலிருந்து அவர் சிலுவைக்கு போனது வரைக்குமான அந்த ஊழிய பருவம். அதிலே இந்த ஊழிய பருவம் இருக்கிறதே, அந்த ஊழிய பருவத்தை கொண்ட இயேசுவை போல மாற வேண்டும் என்றுதான் அவன் நினைக்கிறான். அப்படி நினைக்கிறபடியினால்தான் அந்த நான் முதலிலே சொன்னது போல இயேசுவை போல அதை விட அதிகமாக இந்த அற்புதங்கள் செய்ய பார்க்கிறான், பிசாசு துரத்த பார்க்கிறான்,
அவன் ஊழியம் செய்து அவற்றையெல்லாம் வீடியோ பண்ணி ஃபேஸ்புக்கில் போடுகிறான், பெரிய ரகலை பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த ஊழிய பருவத்தில் இருக்கின்ற அந்த இயேசுவை போல இயேசு மாற சொல்லி அவர் சொல்லவே இல்லை. அது லேசு. ஊழியம் செய்வது போல செய்வது லேசு. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்போ ஊழியம் செய்கிறவர்களுக்கு தெரியும் ஊழியம் செய்வது கஷ்டம் என்று. ஊழியம் என்பது போராட்டம்னா அதை பற்றி சொல்லவில்லை. ஆனால் வெறும் 3 வருஷங்கள் இயேசு ஊழியம் செய்த பொழுது அவர் செய்த விஷயங்கள் எல்லாம் கவர்ச்சியான விஷயங்களாக இருந்தன. அதனால் தான் லூக்கா புத்தகத்திலே ஒருவன் வந்து சொல்லுகிறான் இயேசுவை பார்த்து, எங்கு போனாலும் நான் பின்னே வருகிறேன். ஏன்? அவன் பார்த்தான், பட்டினியை இருக்க விடவில்லை, அற்புதமாக சாப்பாடு கொடுத்தார். புயல் வந்த பொழுது பிரச்சனை இல்லை, அடக்கினார். வியாதியஸ்தர்கள் வரும் பொழுது சுகம் கொடுத்தார். இப்போ யோசிங்க பார்ப்போம். இப்போ இயேசு இடத்துல வியாதியஸ்தர்கள் வந்து இயேசு சுகம் கொடுக்கும் பொழுது அந்த இயேசு பக்கத்திலே அவருடைய சீஷனாக ஒருவன் நின்று கொண்டுதான், அவனுக்கு எவ்வளோ பெருமை இருந்திருக்கும். ஐயோ சரியான சந்தோஷம், நம்ம ஐயா பெரிய பெரிய விளையாட்டெல்லாம் பண்ணுறாருன்னு அந்த பக்கத்தில் நிற்கும் போது. அந்த காலத்தில் மாத்திரம் இப்போ மாதிரி ஃபோட்டோ, ஃபோன், ஃபேஸ்புக் எல்லாம் இருந்துருந்துச்சுன்னா இந்த 12 சீஷர்களும் ஐஃபோனாக பயன்படுத்தி செல்ஃபி எடுத்து எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பானுங்க. புயலிலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம், இயேசு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று அவர் படகிலே தூங்கி கொண்டிருக்கிறார். நாங்கள் படகில் விழ போகிறோம், அந்த வந்துட்டோம் யோவான் படி கூட்டிகிட்டு வந்துட்டான், இந்த பாருங்க இப்போ என்ன செய்ய பாருங்க. அப்போ இயேசு அடக்கிறதெல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டு பெரிய விளையாட்டு பண்ணிட்டு இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பிசாசு துரத்தும் போது சில ஊழியக்காரங்க பிசாசு துரத்தும் போது பார்த்துருக்கீங்களா? இயேசு நாமத்தில் போ பிசாசு, கேமராவுக்கு திரும்பிக்கிட்டு கேமராவுக்கு தெரியுற மாதிரி போ பிசாசு, ஏன்னா கேமரா இங்கிட்டு இருக்குது. இப்படி போன்னு சொன்னா மூஞ்சி தெரியாது. ஆகவே போ பிசாசு. நான் குற்றம் சாட்டுறதுக்கு வரல. அந்த இயேசுவின் ஊழிய காலத்தையே அந்த இயேசுவை போல மாறுவது அனாவசியமான ஒன்று. அது பெரிய விஷயம் அல்ல. புரியுதா? இப்போ பிறந்ததிலிருந்து 12 வயது வரையான அந்த குழந்தை பருவ இயேசுவாக மாறுவது அதுவும் அனாவசியமானது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு பிள்ளையும் பிறந்ததிலிருந்து ஒரு 12 வயது வரை அந்த பிள்ளை பெரிய பெரிய பாவம், பெரிய அசுத்தம், பெரிய சோதனை எல்லாம் அந்த பிள்ளைக்கு வராது. இப்போ சின்ன பசங்களுக்கு என்ன மிஞ்சி போனால் விளையாடும் போது சண்டை வரும். விளையாடும் போது சண்டை பிடிச்சிக்கிட்டு நான் வெத்தணும், நீ வெத்தக்கூடாது, நான் அம்மா கிட்ட போய்ட்டு சொன்னேன். அதுதான் அவங்களோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நல்லா டிவி பார்க்க வேண்டிய நேரத்தில் அம்மா வந்து பாடி புஸ்தகத்தை எடுத்து பாடி, அதுதான் அவங்களுக்கு பிசாசுக்கிட்ட இருந்து வர்ற பெரிய சோதனை மாதிரி இருக்கும். டிவி பார்க்க வேண்டிய நேரத்தில் படின்னு சொல்கிறதும் கஷ்டம், பாடுன்னு சொல்கிறதும் கஷ்டம். பாடுக்கலாம், காலையில் ஸ்கூல் பாடு, ஐயோ பிசாசினை படுக்க சொல்கிறது, அதுதான் அதுகளுக்கு பெரிய பிரச்சனை. அப்போ ராத்திரி நேரத்தோட பாடுன்னு சொல்கிறது அதுகளுக்கு பெரிய பிரச்சனை, காலையில் நேரத்தோட எழும்புன்னு சொல்கிறது அதுகளுக்கு பிரச்சனை. இதுதான் அதுகளோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய கொடுமை, அந்த ஹோம் ஒர்க்கை செய்கிறது அது பயங்கர ஒரு உபத்திரவம். இப்போ அந்த முதல் 12 வயசில் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற சோதனைகள் இந்த சோதனைகள் தான். இப்போல்லாம் கிழட்டு வயசில் என்ன விரும்புகிறோம் தெரியுமா? அந்த வாழ்க்கை திரும்ப வராதா? ஒருவேளை திரும்ப அந்த குழந்தை பிராயம் வந்தால் அன்று சோதனையாய் தெரிந்த எதுவுமே நமக்கு சோதனையாய் தெரியாது. ஏனென்றால் இப்போ இருக்கிற சோதனைகளை பார்க்கும்போது சின்ன பிள்ளை காலத்தில் நிம்மதியாப்பா, சாப்பாட்டுக்காக, பணத்துக்காக, வீட்டு வாடகைக்காக, லைட்டுக்காக கவலைப்பட அம்மா அப்பா இருந்தார்கள். நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உடுப்பு, ஸ்கூல் பை, அது நமக்கு இருந்த பிரச்சனை வேற பிரச்சனை. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை தான் நமக்கு அந்த காலத்தில் இருந்தது. அதே போல் இயேசுவுக்கும் முதல் 12 வயதில் அவருக்கு இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்த 12 வயது அந்த வயதையொத்த ஆண் பிள்ளைகளுக்கு இருந்த பிரச்சனை தான் வந்திருக்கும். அது பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த வயசில் பொம்பளை பிள்ளைகளை பார்க்கணுன்னு ஆசை வராது, எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஆனால் 12 வயசுக்கு பிறகு தான் வேதாளம் முருங்கை மரத்துக்கு ஏறும். அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அதுக்கு பிறகு தான் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் நினைக்க தொடங்குவாளுங்க, உலகத்தில் இருக்கிற ஆம்பளைகள் எல்லாம் என்னைய தான் பார்க்குறான்ட்டு.
ஆம்பளை பயல்கள் எல்லாம் நினைக்க தொடங்குவானுங்க, உலகத்தில் இருக்கிற பொம்பளைகள் எல்லாம் என்னைய தான் பார்க்குறான்ட்டு. அதுக்கு பிறகு தான் எல்லா குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வராமாவா இல்லையா? அம்மா அப்பா அம்மாருக்கு தெரியும், இந்த பிள்ளை 12 வயதை தாண்டி விட்டால் அந்த பிள்ளையை கல்யாணம் கட்டி தொலைத்து அனுப்பும் வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள். சர்ச்சில் வந்தால் இதுகத்தான் குழப்பம், ஸ்கூலுக்கு போனால் இதுகத்தான் குழப்பம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாலிப பிராயம் இருக்கிறதே, அந்த வாலிப பிராயம்தான் மனிதனை வழுக்கி விழச் செய்யும் பிராயம், சோதனைகளில் அகப்பட வைக்கும் பிராயம், மொக்குத்தனமான தீர்மானங்களை எடுக்கும் பிராயம். அந்த பிராயத்திலே தவறுகள் செய்யாமல், வழுக்கி விழாமல், குழப்பங்கள் செய்யாமல் இருந்த ஒரு ஆளும் இந்த இடத்துல இல்லை. அப்படித்தானே? யாராவது இருக்கிறீங்களா? இல்லை பாஸ்டர், நான் 12 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் கூட நான் ரொம்ப அடக்கமான பிள்ளையா, அம்மா அப்பாவுக்கு கரைச்ச கொடுக்கல, அண்ணா அக்காமார் தம்பி தங்களுக்கு கரைச்ச கொடுக்கல, பாடசாலை வாத்தியார்மாருக்கு நான் கரைச்சல் கொடுக்கல அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? அப்படி யாராவது இருந்தீங்கன்னா 2 காரியங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கணும். ஒன்று, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, பொய்யை நாவியை துரத்தணும். இல்லையோ வாழ்க்கை பூரா ஒரு மனநிலை பைத்தியம் பிடித்த ஒரு ஆளாக வாழ்ந்துருக்கிறீங்க, நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணணும். பாவம் நீங்கள். ஆகவே இது உண்மை, அப்படித்தானே? அப்போது நல்லா கவனிங்க, எந்த இயேசுவை போல மாறுவது கஷ்டம். குழந்தை பருவத்தில் இருந்த, அதாவது பிறந்ததிலிருந்து 12 வயது வரை வாழ்ந்த இயேசுவை போல வாழுவது, அதுக்கு இயேசுவை போல வாழ தேவையில்லை. எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளையாக தான் இருக்கும். புரியுதா? பிரச்சனை கிடையாது. அந்த ஊழியம் செய்த இயேசுவை போல வாழ்றது, அதுவும் நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய கிக். பிசாசுகளை துரத்திக்கிட்டு சுகமாக்கிக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு. ஆனால் உண்மையான கிறிஸ்தவன் யார் தெரியுமா? 12 வயதிலிருந்து 30 வயது வரை இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தாரே, அந்த அவர் வாழ்ந்தது போல ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்து வாழுகிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். இப்போ புரியுதா நான் சொல்றது? அதாவது இயேசுவானவருடைய 12 வயதிலிருந்து 30 வயது வரை இயேசுவானவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை கண்டுபிடித்து அதுபோல வாழுகிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். இப்போ பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்த பாஸ்டர் சுரேஷ் மேலே. என்ன ஐயா நீ குழப்புற? நமக்கு குழந்தை இயேசுவை பற்றி ஒரு சில விடயங்கள் வேதத்திலே எழுதியிருக்கின்றன. ஊழியர் இயேசுவை பற்றி 4 புத்தகங்களிலே விலாவரியாக சொல்லப்பட்டிருக்கின்றன, மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவானிலே. ஆனால் 12வது வயதில் இயேசுவானவர் அந்த தேவாலயத்துக்கு போனார் என்ற ஒரு சமாச்சாரம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த பெற்றார் அவரை தங்களுடைய கூட்டத்தோடு வருகிறாரா இருக்கும் என்று நினைத்து கொண்டு நாசரேத்து போய்விட்டார்கள். போய் பார்த்தால் இயேசுவை காணவில்லை. அப்புறம் அறக்க பறக்க திரும்ப எருசலேம் வரை ஓடி போய் பார்த்தால் அங்கே அவர் தேவாலயத்தில் இருந்து கொண்டு அங்கே இருக்கின்ற ஆசாரியர்களிடத்திலே, வேத பாரகர்களிடத்திலே நியாயப்பிரமாணத்தை பற்றி கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போ அந்த மரியாளும் யோசேப்பும் மற்றவர்கள் ஓடி வந்து, ஐயோ இங்கே தான் இருக்கிறியா தம்பி, என்ன தம்பி நீ எங்களோட வராமல் போயிட்டியே. அப்போ இயேசு சொல்லுகிறார், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் கவனமாக இருக்க வேண்டாமோ என்று அவர் சொல்லுவது எழுதியிருக்கிறது. அதற்கு பிறகு இயேசுவை பற்றி என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா வேதத்திலே? 30 வயதில் ஞானஸ்நானம் எடுக்க போனார். அப்போ 12 வயதில் இந்த ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து 30 வயதில் அவர் ஊழியத்தை தொடங்குவது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சுரேஷ் பயல் வந்து பிரசங்கம் பண்ணுகிறான். இந்த 12லிருந்து 30 வரை வேதத்திலே ஒன்றுமே அவரை பற்றி இல்லை அல்லவா? அந்த இயேசுவை போல வாழ வேண்டுமா? உண்மையான குழப்பமா இல்லையா? உண்மையான குழப்பமா இல்லையா? 12 வயது முதல் 30 வயது வரை இயேசு என்ன செய்தார் என்று வேதத்திலே இல்லை. அதை கண்டுபிடிக்கலாம். எங்கே போய் கண்டுபிடிப்பது? அப்புறம் அதன்படி வாழலாம். எப்படி வாழுவது? என்ன இந்த ஆள் கதை விடுகிறான்? இல்லை அன்பானவர்களே, நான் கதை விடவில்லை. இந்த பிரசங்கத்தின் மூலம் உங்களுக்கு விளங்க போகிறது உண்மையான கிறிஸ்தவன் யார் என்று. இதோ பாருங்கள்,
12 வயதில் இயேசுவின் அந்த சம்பவத்தின் போது, அந்த சம்பவத்துக்கு யூதர்களுடைய மொழியில் என்ன சொல்வார்கள் தெரியுமா? பாஹ் மித்ஸ்வா. பாஹ் மித்ஸ்வா என்றால், பாஹ் என்றால் மகன், மித்ஸ்வா என்றால் நியாய பிரமாணங்கள், அது சட்டங்கள், சட்டத்தின் மகன். எப்படி என்றால், யூதர்களுடைய கலாச்சாரத்திலே நியாய பிரமாணத்தை வாசிப்பதற்கு ஒரு ஆண் பிள்ளைக்கு அதிகாரமும் அனுமதியும் வழங்கப்படுவது அந்த பிள்ளையின் 12 வயது முடியும் போது. அதுவரை நியாய பிரமாணம் வாசிக்க ஆண் பிள்ளைகளுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால்தான் அங்கு அவர் நியாய பிரமாணத்தில் இருந்து கேள்விகள் கேட்டதை பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 12 வயது நிறைவடைந்த ஒரு பிள்ளை எப்படி நியாய பிரமாணத்திலிருந்து கேள்வி கேட்கின்ற அளவுக்கு நியாய பிரமாணம் எப்படி இவனுக்கு தெரிகின்றது என்று ஆச்சரியப்பட்டார்கள். அதுதான் ஆச்சரியப்பட்டது. அப்போ 12 வயதில் அவர் அந்த மாதிரி கேள்வி கேட்டதிலிருந்து தெரிகிறது அவர் தேவ பக்தி உள்ளவராக வளர்ந்தார் என்று. இப்போ 12 வயதிலிருந்து 30 வயது வரை இயேசுவானவர் எப்படி வாழ்ந்தார் என்று எழுதியே இல்லை அல்லவா? ஆனால் அவர் எப்படி வாழ்ந்திருப்பார் என்று நாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் இயேசுவின் ஞான ஸ்நானத்தின் போது வருகிறது. என்னவென்றால், இயேசு யோர்தானிலே அந்த பெத் ஆவ்ரா என்கின்ற இடத்திலே யோவான் ஸ்நான இடத்துல ஞான ஸ்நானம் எடுத்து விட்டு கரை ஏறுகிறார். அந்த நேரத்திலே வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவிலே வந்து இயேசுவின் மேல் அமர வானத்திலே இருந்து ஒரு சத்தம் வருகிறது. என்ன அந்த சத்தம்? பிதாவினுடைய சத்தம். அந்த பிதாவினுடைய சத்தம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். மத்தேயு புத்தகத்தில் அப்படி சொல்லுகிறது. லூக்கா புத்தகத்தில் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீர் என் நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். அதாவது பிதா அந்த ரெண்டையும் சொல்லி இருக்கிறார். முதலாவது நீர் என் நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மற்றவர்களுக்கும் ஹே கவனிங்கள், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்கிறார். அதுக்கு இங்கிலீஷ்ல டபுள் கன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். டபுள் கன்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்தை 2 விதத்தில் சொல்லுவது. அதாவது நீர் என் நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்றால் பிதா இயேசுவை பார்த்து சொன்னது, மற்றவர்களுக்கு அல்ல. ஆனால் இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்றால் அது மற்றவர்களுக்கு சொன்னது, இயேசுவுக்கு அல்ல. அப்போ பிதா எந்த அளவு குதூகலம் அடைந்து எந்த அளவு சந்தோஷப்பட்டார் என்றால் அந்த 2ஐயும் சொல்லுகிறார். நீர் என் நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கவனிங்கடா எல்லாரும், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ புரியுதா உங்களுக்கு? அந்த அளவு பிதா சந்தோஷப்படும் அளவுக்கு இயேசு ஏதோ செய்திருக்க வேண்டும், அப்படித்தானே? ஆனால் சரித்திரத்தின்படி, வேதத்தின்படி அந்த நேரத்தில், அந்த நேரம் ஆகும் பொழுது இயேசு ஒரு பிரசங்கமாவது செய்திருக்கிறாரா? சொல்லுங்க. இயேசு ஒரு பிரசங்கமாவது பண்ணியிருக்கிறாரா? இல்லை. அதற்கு முன் இயேசு ஒரு பிசாசையாவது துரத்தி இருக்கிறாரா? இயேசு ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு முன்பு ஒரு பிசாசையாவது துரத்தினாரா? இல்லை. ஒரு அற்புதமாவது செய்தாரா? இல்லை. எப்படி தெரியும்? கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே அவர் போய் தண்ணீரை திராட்சரசமாக்கினது தான் அவர் செய்த முதலாம் அற்புதம் என்று வேதமே சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது சில அறிவு கெட்டவர்கள் இப்படி சொல்லுவார்கள், இயேசு வளரும் பொழுது அவருடைய உடையும் அவரோடையே வளர்ந்ததாம். அதுல 2 பிரச்சனை. ஒன்று, இயேசு சுத்தமே இல்லாதவர். நம்மளே உடுப்பை எப்படி மாத்துறோம்? அதுவும் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்தா நான் 2-3 தரம் குளிக்கிறேன், 2-3 உடுப்பு கொடுத்துறேன். காலையில் அழகாக குளிச்சுட்டு ஒரு அழகான உடுப்பு போட்டுக்கிட்டு தான் நான் போயிருந்தேன். இந்த பாஸ்டர் மகேஷ் தான் எனக்கு உடுப்பெல்லாம் ஒழுங்கு பண்ணி கொடுக்குறாரு. அழகான உடுப்போட பசுமையா வெளியே போயிட்டு குரங்குக்கு சட்டை போட்ட மாதிரி திரும்பி வந்தேன். ஏன்? வெளியே போனால் அப்படி சூடு, அப்படி வேர்வை, அவ்வளவு வெக்க, அவ்வளவு தூசு. வந்துட்டு திரும்ப குளிச்சுட்டு இப்படி ஜம்முக்கால மாதிரி வந்தேன். இப்போ முக்காவாசி குரங்கு மாதிரி ஆயிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிட்டு போகும்போது, ஹோட்டலுக்கு போகும்போது காட்டு பண்டிகை சட்டை போட்ட மாதிரி இருப்பேன். அப்போ நம்மளே ஒரு நாளைக்கு 2-3 தரம் குளிச்சுக்கிட்டு 2-3 உடுப்பு போடுறோன்னா, இயேசு ஒரே உடுப்பு, அவர் வளர வளர கூட உடுப்பு மாற்றாம உடுப்பும் வளர்ந்து வந்துருச்சுன்னா
எவ்வளவு சுத்தமில்லாதவரா இருந்திருக்கணும் அவர். ஏண்டாப்பா இந்த மாதிரி இயேசுநாதரை சுத்தமில்லாதவரா ஆக்குறீங்க? விளங்குதா? அவர் உடுப்பு அவரோட வளர்ந்துச்சான். அப்போ அப்படி உடுப்பு வளர்றதா தான் அற்புதமா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்? உடுப்பு சின்னதாக போகும். நம்ம தமிழனுக்கு இல்லையா, தமிழன் திங்க பிறந்தவன் நம்மவா இல்லையா? காலையில் பாருங்க என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த விசேஷமா இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்தா இடியாப்பம், புட்டு, அதுக்கு வேற பேர் குழல் புட்டு, மணி புட்டு என்ற தெய்வமே. அப்புறம் அதுக்கு சொதி, அப்புறம் அதுக்கு கறி, அப்புறம் அதுக்கு துண்டு. நேற்று பகல் இங்கே வந்து ஒரு சாப்பாடை பார்த்த உடனே எங்களுக்கெல்லாம் ஏன் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இடம் மாறி அவர் ஆத்மா சரீரத்தோட கலந்து, எங்கள் 2 பேருடைய ஆவி ஆத்மா சரீரமும் சரத்தினுடைய ஆவி ஆத்மா சரீரத்தோட கலந்து நாங்கள் 3 பேரும் அப்படியே பதறி போயிட்டோம். ஏன்னு சொன்னால் இறால் இருக்குது, நண்டு இருக்குது. ஐயோ சொல்கிற நேரமே பசி வர்ற மாதிரி இருக்குது. இறால் இருக்குது, நண்டு இருக்குது, கணவாய் இருக்குது, அப்புறம் இறைச்சி கறி இருக்குது, பொரியல் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் ஒரே மேசையில் இருக்குது. குத்தரிசி சோறு இருக்குது, வெள்ளரிசி சோறு இருக்குது, சொதி ஒன்று இருக்குது. அந்த சொதி உள்ளுக்கு நண்டுனுடைய கால் இப்படி வெளியே வருது. அப்புறம் பார்த்தா மீனும் அதில் இருக்குது. இதெல்லாம் இல்லையா பாஸ்டர் பொங்கே? அதாவது அந்த அடித்து புசிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் சரியாக செய்கிறீங்க. அடித்து புசிக்கிறீங்க, எங்களையும் கெடுத்து அனுப்புறீங்க. இதுக்கு பழகிட்டு அடுத்த வாரம் நம்ம போயிட்டு நம்மட சாப்பாடு என்ன தெரியுமா? இன்றைக்கு காலை ஆகாரம் பானும் சம்பலும், நாளைய காலை ஆகாரம் சம்பலும் பானும், அதற்கு மறுநாள் எங்களுடைய காலை ஆகாரம் பானோடு சம்பல், அதற்கு அடுத்த நாள் சம்பலோடு பான். இந்த வாழ்க்கைக்கு நம்ம போறோம். இங்க இருந்துட்டு எப்படி கெடுத்து அனுப்புறாங்கன்னு பார். அப்ப தமிழை இப்படி தின்னுட்டு இவன் உடம்பு இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் பெருக்கும். தமிழர்கள்ல நீங்க பார்த்திருக்கீங்களா? கர்ப்பிணி தகப்பன்மார் பார்த்திருக்கீங்களா? பஸ்ல இவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு சீட்டே போட்டு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கோ நாளைக்கோ பாபா வெளியே வர போற மாதிரி இருக்கிறாங்க. ஆம்பிள்ளைங்க புருஷன் பஞ்சாதி பேசி வச்சுக்கிட்டு புள்ள வைப்பாங்களோ. முத பிள்ளைய நான் பெக்கிறேன் அத்தான், 2வது பிள்ளைய நீங்க பெத்துக்கிறீங்க. என்ன இதெல்லாம்? என்ன இடியப்பம், புட்டு, குழல் புட்டு, சொதி, நண்டு, இறால். அப்ப என்ன நடக்கும்? நம்ம உடம்பு பெருசாகிரும். ஆனா நம்ம சொல்லுவோமா உடம்பு பெருசாயிருச்சுன்னு? இல்ல, சட்டை சின்னதாயிருச்சு. தமிழ் என்ன சொல்லுவோம்? ஐயோ நல்ல ஷர்ட் ஒன்று வேண்டுனான் பாச, சின்னதா போட்டுது. வாங்கின போது எப்படி இருந்தது? சரியாதான் இருந்தது. பிறகு என்ன நடந்தது? சின்னதா போட்டது, அது சின்னதா போச்சோ, அது சின்னதா போச்சா? அது அற்புதம் நடந்திருக்கா அதுக்கு? இல்ல, சட்டை சின்னதாகவும் போகாது, பெருசாவும் போகாது. நம்ம உடம்பு தான் பெருசா போகும், சின்னதா போகும். அப்ப இயேசுனுடைய உடுப்பு ஒன்றும் தானா வளரல. ஒரு அற்புதமும் இயேசு செய்யவில்லை. இயேசு செய்த முதல் அற்புதம் என்ன? அவர் ஞானஸ்நானத்தின் பிறகு கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே வந்து தண்ணீரை திராட்சரசமாக்கினது. புரிகிறதா? அப்போ 12 வயது முதல் 30 வயது வரை ஒரு அற்புதமும் இயேசு செய்யவில்லை. புரிகிறதா? இப்போ இந்த இலங்கையிலே தேரவாத பௌத்தர்கள், இங்கே இருக்கிற பௌத்த மதம் என்ன பௌத்த மதம்? தேரவாத பௌத்த மதம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? உங்களுக்கு அது தெரியாதா இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க இருக்கிற இலங்கை வாழ் பௌத்தர்கள் இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. ஏன்னா நீங்க தமிழ் பிரதேசங்களில் ஊழியம் செய்றீங்க, நான் சிங்களவங்க மத்தியில் ஊழியம் செய்கிறேன். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இயேசுவினுடைய போதனைகள் கிட்டத்தட்ட சித்தார்த்த கௌதமருடைய போதனைகளை போல இருக்கின்றதாம். அதற்கு காரணம் 12 வயது முதல் 30 வயது வரையான காலத்தில் இயேசு இந்தியா வந்து புத்தருடைய சீஷர்கள் பாதத்தில் அமர்ந்திருந்து இவர் பௌத்த மதம் படித்து விட்டு போனாராம். அப்படிதான் சொல்றாங்க. இல்லை. இப்போ ஒரு கேள்வி, 12 வயது முதல் 30 வயது வரை இயேசு எப்படி வாழ்ந்திருப்பார் என்று கண்டுபிடிக்க கூடிய ஒரே வழி என்ன? ஒரே வழி பைபிள். பைபிள் மூலமாய் பார்க்கலாம். பைபிள் என்ன சொல்லி இருக்குது? 12 வயது முதல் 30 வயது வரை இயேசு என்ன செய்தார் என்று பைபிளில் சொல்லி இருக்குது? சொல்லியே இல்லை. அதுதான் நமக்கு சாதகம். ஏன்? சாதாரணமான ஒரு யூதன்
12 வயது முதல் 30 வயது வரை என்ன செய்தானோ அதையே தான் இவரும் செய்து வாழ்ந்திருக்க வேண்டும். நாசரேத்தில் வளர்ந்தார். நாசரேத்தில் வாழ்ந்த இயேசுவின் வயதையொத்த ஆண் பிள்ளைகள் செய்த காரியங்களை தவிர ஏதாவது ஒரு காரியத்தை ஏனும் இயேசுவானவர் வித்தியாசமாய் செய்திருந்தால் அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும். இதுதான் ரகசியம். புரியுதா? அதாவது யூத ஆண் பிள்ளைகள் அத்தனை பேருமே 12 வயதில் தேவாலயத்துக்கு போய் அந்த பாஹ் மித்ஸ்வா உற்சவத்தில் கலந்து கொண்டு நியாயப்பிரமாணம் வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். இன்று வரை அது நடக்கிறது. இயேசுவும் கொண்டு போகப்பட்டார். ஆனால் அதில் எந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். பொதுவாக 12 வயது வாலிப பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு நடக்காத ஒன்று இயேசுவுக்கு நடந்தது. என்ன நடந்தது? பெற்றார் அவரை மறந்துவிட்டு தங்களோடு வருகிறாரா இருக்கும் என்று நினைத்து கொண்டு நிறைய பேர் அல்லவா வந்து விட்டு போவார்கள். அவர்கள் போய்விட்டார்கள். இதுதான் விஷயம். ஒரு ட்ரிப் ஒன்று போகும்போது ஒரு 2-3 பஸ்ஸுகளை நம்ம ட்ரிப் போகிறோம். அப்போ நம்ம பிள்ளை மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து தான் அந்த பஸ்ஸில் வரும். கிழடு கெட்ட எல்லாம் ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிறோம். இல்லை ஆமாவா இல்லையா? 3 பஸ்ஸில் நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் 3 பஸ்ஸில் ட்ரிப் போகிறோமா. பொதுவாக நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏறுவீங்க? இப்போ நான் அநேகமாக பாஸ்டர் ஆபேல் ஏறுற பஸ்ஸில் தான் நான் ஏறுவேன். நான் ஏறுற பஸ்ஸில் தான் விரும்பியோ விரும்பாமலோ பாஸ்டர் மகேஷ் ஏறுவார். பாஸ்டர் ஆபேல் ஏறுற பஸ்ஸில் தான் விரும்பியோ விரும்பாமலோ பாஸ்டர் வரதனும் பாஸ்டர் பங்கையும் ஏறுவாங்க. இப்படி இந்த பெருசு. அப்போ நம்ம பாஸ்டர் எல்லாம் ஏறிட்டா பாஸ்டர் லில்லி, அப்புறம் நம்ம பாஸ்டர் மோகன், மற்ற பாஸ்டர் மாதிரி இருக்காங்க. அவங்க விருப்பமோ இல்லையா பாஸ்டர் மாதிரி ஏறுற பஸ்ஸில் தானே ஏறி போகணும். ஆமாவா இல்லையா? இப்போ இந்த வயசுல உள்ள இந்த பிள்ளைகள் சிறுசுக இதுக நாங்கள் போகிற பஸ்ஸில் ஏறி வர விரும்புமா? விரும்பாது. ஏன்? அந்த பஸ்ஸில் வந்தால் ஸ்தோத்திரம் நாதான்னுக்கிட்டே போக வேண்டி வரும். இது தெரியும். அதனால இந்த பிள்ளைகள் எல்லாம் எங்கே ஏறும்? அந்த பிள்ளைகளினுடைய வயதை ஒத்த பிள்ளைகள் ஏறுற அந்த 2வது பஸ்ஸில் ஏறும். அப்போ 1வது பஸ்ஸில் ஊழியக்காரங்க, 2வது பஸ்ஸில் சின்ன சிறுசிய, அப்போ 3வது பஸ்ஸில் யார்? அந்த கழிவுகள் கந்தல்கள், எது அந்த மற்ற ஐட்டம் எல்லாம். அப்போ இப்போ இந்த பஸ்ஸுகள் 3 பஸ்ஸும் போகுது, ஒரே மாதிரியா போய்கிட்டு இருக்கோம். சில நேரம் ஒரு பஸ் அடிச்சு வச்சுட்டு போகும். அப்போ இங்கே இந்த பிள்ளைங்க வர்ற பஸ்ஸில் என்ன கத்துவாங்க? அந்த டிரைவருக்கு சொல்லுவாங்க, வேகமாக போங்களே, முந்துங்களே, அடுத்த பஸ்ஸை முந்துங்களே, அடுத்த பஸ்ஸை முந்துங்களே. அப்போ அந்த பிள்ளைகளோட பஸ் வந்து வேகமாக போகும். அப்புறம் அது நின்றுக்கிட்டு இருக்கும். அப்புறம் இதோ ஓவர்டேக் பண்ணும்போது இவங்களாம் கத்துவாங்க. இதுதானே உண்மை. அப்போ ஒவ்வொரு முறை அந்த பிள்ளைகளோட பஸ் ஓவர்டேக் பண்ணும் போதும் இந்த அம்மா அப்பா என் பிள்ளை அந்த பஸ்ஸில் இன்னும் இருக்கா பார்ப்பாங்களா? இல்லை, தெரியும் அங்கே தான் இருக்குன்ட்டு. இது போல் இந்த பார் மித்ஸ்வா உற்சவத்துக்கு நாசரேத்தில் இருந்து 12 வயது ஆண்கள் இருக்கின்ற அவ்வளவு குடும்பங்களும் பரிவாரங்களோடு எருசலேமுக்கு போவார்கள். அப்போ இப்படித்தான் அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஒரு கூட்டமாக, பெற்றார் எல்லாம் ஒரு கூட்டமாக, இப்படித்தான் அந்த காலத்தில் 3 நாள் நடைப்பிரயாணம் போக வேண்டுமே. இப்படி போய் அவர்கள் திரும்பி வரும்போது மரியாளும் யோசேப்பும் இயேசு அந்த மற்றவர்களோடு வருவார் என்று நினைத்தது ஒன்றும் தப்பு கிடையாது. புரியுதா? இங்கு வந்து பார்த்தால் தான் தெரிகிறது அவர் வரவில்லை. மற்ற 12 வயது பிள்ளைகளுக்கு நடக்காத ஒரு விஷயம் இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. என்ன? இயேசு வராமல் நின்று விட்டார். வேறு எந்த ஒரு பிள்ளையும் அதை செய்யாது. ஆகவே மற்ற பிள்ளைகள் செய்யாத ஒன்றை இயேசு செய்தபடினால் உடனே அது வேதத்தில் எழுதப்பட்டது. அதுபோல இயேசு 12 வயதிலிருந்து 30 வயது வரை மற்ற அந்த வயதையொத்த ஆண்கள் செய்யாத எதையாவது இயேசு செய்திருந்தால் அது வேதத்திலே எழுதப்பட்டிருக்கும். வேதத்திலே எழுதப்படவில்லை என்பது என்னத்தை காட்டுகிறது? சாதாரணமாக மற்ற எல்லா ஆண்களையும் போல இயேசு நாசரேத்தில் ஒரு யூத ஆண் பிள்ளையாக வளர்ந்தார். புரிகிறதா? அப்போ மற்ற ஆண்கள் போனது போல இவரும் பாடசாலைக்கு போனார். மற்ற ஆண்கள் செய்வது போல இவரும் மாலை நேரங்களிலே விளையாடினார்.
மற்ற ஆண்கள் செய்வது போல இவரும் தகப்பன் தாய்க்கு உதவி ஒத்தாசை புரிந்தார். மாற்கு 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் வேறு பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று. ஆகவே ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து பொதுவாக நாசரேத்தில் இருக்கின்ற அந்த வயதை ஒத்த அண்ணன்மார் எப்படி தன்னுடைய தம்பி தங்கைமாரோட காரியங்கள் ஆற்றியிருப்பார்கள், அதே போல இயேசுவும் செய்தார். மற்ற அவருடைய வயதை ஒத்த ஆண்கள் செய்தது போல இவரும் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஜெபாலயத்துக்கு போனார். ஆனால் ஒரு வித்தியாசம், அதிலே மாத்திரம் ஒரு வித்தியாசம் வேதத்தில் எழுதியிருக்கிறது. இயேசு தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தபோது லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வழக்கம் போல வாசிப்பதற்கு எழும்பி நின்றார். அதிலிருந்து என்ன தெரிகிறது? அந்த தேவாலயத்தில் பார் மித்வா நடந்ததே 12 வயதில், அதிலிருந்து 30 வயது வரை ஜெப ஆலயத்துக்கு எல்லா வாலிபர்களும் போனாலும் ஒரே ஒரு வாலிபர் மாத்திரம் நியாயப்பிரமாணத்தை வாசித்தார் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும், அவர் இயேசு. பாருங்கள், வேதத்திலே சொல்லியிருக்கிற விஷயம். இப்போ மற்ற வாலிபர்களுக்கு வருகின்ற அவ்வளவு சோதனைகள், பிரச்சனைகள், ஆசைகள் இயேசுவுக்கும் வந்திருக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? ஏனென்றால் வேதம் சொல்லு, அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இப்போ இயேசுவானவர் வந்தது 100% மனிதனாய் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து போக. அப்போ அவர் 100% மனிதனாய் வாழ்ந்தால் உங்களைப் போல என்னை போல தான் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர் ஒரு அற்புதங்களும் தனக்கென செய்து கொண்டிருக்க கூடாது. புரிகிறதா? இப்போ மற்ற வாலிபர்களுக்கு சொல்லுவோமே 16 வயது வருகிறது இயேசுவுக்கு. பொதுவாக 16 வயது நாசரேத்து யூத ஆண்களுக்கு வருகின்ற சோதனைகள், ஆசைகள் இந்த இயேசுவுக்கு வந்திருக்காவிட்டால் அது ஒரு அற்புதமா இல்லையா? சொல்லுங்க. தேவ வல்லமையை பயன்படுத்தி அவர் மற்ற வாலிபர்களுக்கு வந்த அந்த சோதனைகள், அந்த ஆசைகள், அந்த எரிச்சல்கள், அந்த கோபங்கள், விளையாடும் பொழுது வருகின்ற அந்த கோப எரிச்சல், இதெல்லாம் அவருக்கு வராமல் அவர் தடுத்திருந்தால் அவையும் அற்புதம்தான். ஆனால் இயேசு ஒரு அற்புதமும் செய்யவில்லை என்பதன்படி அவர் எந்த அற்புதத்தையும் தனக்காக கூட செய்து கொள்ளவில்லை. ஆகவே மற்ற வாலிபர்களைப் போலவே இவருக்கும் சோதனைகள் வந்தன. இப்ப புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா? அப்போ அன்பானவர்களே, இப்போ ஒலிம்பிக் இருக்குது, ஒலிம்பிக்கில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறார்கள். ஓடி ஒருவனுக்கு தங்க கோப்பை கிடைக்கிறது. முதலாவது வந்து விட்டான் விளையாட்டு போட்டியிலே. இப்போ யாராவது அந்த கமிட்டிக்கு சொல்லுவார்கள், இந்த முதல்ல ஓடி வந்தானே அவன் பூஸ்டர்னா ஒரு வித ட்ரக்ஸ், இந்த மருந்து, ஒரு வித மருந்து எடுத்துக்கொண்டு தன்னுடைய உடலை உத்வேகப்படுத்திக் கொள்வதற்காக சில மருந்து எடுத்திருக்கிறான் என்று சொன்னால் உடனே அந்த ஆளை கொண்டு போய் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்துவார்கள். வைத்திய பரிசோதனையிலே இந்த விளையாட்டு வீரன், பரிசு வாங்கினவன், ஏதோ ஒரு மருந்தை எடுத்திருக்கிறான், ஏதோ ஒரு ட்ரக்கை எடுத்திருக்கிறான், தன்னை உத்வேகப்படுத்தும், அதிக பலத்தை கொடுக்கும் ஏதோ ஒரு மருந்தை எடுத்திருக்கிறான் என்று நிரூபிக்கப்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? டிஸ்குவாலிஃபைடு. அவன் பெற்ற அந்த தங்க கோப்பையை அவன் இழந்து விடுவான். இது உலகத்தில் நடக்கிறதா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்படித்தானே? அப்போ இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது மற்றவர்களுக்கு வருகிற அந்த சோதனைகள் அவருக்கு வராமல் தடை செய்திருந்தாலோ, அல்லது அப்படி அவருக்கு சோதனைகள் வரும் பொழுது அவர் தேவ வல்லமையை பயன்படுத்தி மேற்கொண்டிருந்தாலோ, அல்லது அவர் பாவத்தில் விழாமல் கோபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் தப்பு தண்டா செய்யாமல் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாடி இருந்தாலோ, இயேசு என்ற மனிதனுடைய மனித வாழ்க்கை டிஸ்குவாலிஃபைடு. புரியுதா? அப்ப வேதம் சொல்ல முடியாது அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார் என்று சொல்ல முடியாது. வேதம் உண்மை சொல்லுகிறது. ஆகவே இயேசுவுக்கு எல்லாருக்கும் வருகிற சோதனை வந்தது. கவனிங்க, 12 வயதிலிருந்து 30 வயது வரை ஆண் பிள்ளைகளுக்கு வருகிற அவ்வளவு சோதனைகள், கோபங்கள், தாபங்கள், எரிச்சல்கள்,
எல்லாம் இயேசுவுக்கு வந்தன. ஆனால் அந்த ஒன்றுக்கும் இயேசு விழவில்லை. அதுதான் வித்தியாசம். மற்ற ஆண்கள் விழுந்திருப்பார்கள், இவர் விழவில்லை. எப்படி நிரூபிக்க முடியும்? நிரூபிக்க முடியும் பிதாவானவர் ஞானஸ்நானத்தின் போது சொல்லுகின்ற அந்த சம்பவத்தை வைத்து. இவரின் நேசகுமார், அது பிரச்சனை இல்லை, இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஏன் இவரில் பிரியமாயிருக்கிறேன்? இவர் தனது சாட்சியை காத்து கொண்டிருக்கிறார். இவர் தனது சாட்சியை காத்து கொண்டிருக்கிறார். அப்போ அன்பானவர்களை, இப்போ புரியுதா உங்களுக்கு நான் சொல்லும்போது? அந்த 12லிருந்து 30 வரையான அந்த வயதில் இயேசு வாழ்ந்த விதத்தை நானும் நீங்களும் பின்பற்றினால் தான் உண்மையான கிறிஸ்தவன் என்று. ஏனென்றால் அந்த இயேசுவாய் வாழுவதுதான் கஷ்டம். பிறந்ததிலிருந்து 12 வயது வரையான அந்த சின்ன பிள்ளை இயேசுவை போல வாழுவது லேசு என்றால் அது சோதனை வருகிற வயதல்ல, அது கோப தாபங்கள் வருகிற வயதல்ல. 12 வயது வரை உள்ள எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி திட்டம் போட்டு கொண்டிருக்காது. எங்கு கடன் வாங்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்காது. எந்த வாகனத்தை வாங்கலாம் என்று யோசிக்காது. யாரை கல்யாணம் கட்டலாம் என்று யோசிக்காது. சும்மா விளையாட்டுக்கு வேணா கேட்கலாம், விளையாட்டுக்கு வேணா கேட்கலாம். பெருசாக வந்தால் நீ என்ன செய்ய விரும்புகிற? நான் டாக்டர் ஆக போகிறேன். அதுக்கு டாக்டர்னா என்னன்னே தெரியாது. அந்த அடிக்கடி போயிட்டு மருந்து எடுத்துகிட்டு வரமா அவங்க தான் டாக்டர்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் போயிட்டு படிக்கிறதெல்லாம் தெரியாது. புரியுதா? சிலது சொல்லும், நான் ஏரோப்ளேன் ஓட்ட விருப்பம். ஏரோப்ளேன் கிட்டத்தில் பார்த்துருக்கேன், இல்லை சின்னதாக வானத்தில் மேலே பறக்கிறத கண்டிருக்கேன். அப்போ இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை எல்லாம் வர்றது எப்போ? 12 வயசு தாண்டின பிறகு தான் எங்கே இருக்கிறோ ஒரு பிசாசு வந்து பிள்ளைகளை உட்காந்துக்கிட்ட மாதிரி இது எல்லாம் குழம்ப ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தான் இதுக்கு ஸ்டைலு கீழெல்லாம் வந்து இல்லையா. இல்லையா 12 வயசுக்கு பிறகு ஞாபகம் இருக்கா என்ன ஆச்சுன்ட்டு அடிக்கடி கண்ணாடி முன்னுக்கு நின்றுக்கிட்டு இதெல்லாம் 12க்கு கீழே அதெல்லாம் வராது. அதுக்கு பிறகு தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு பாய்ஸை பார்த்துட்டா, பொடியங்களுக்கு கேர்ளை பார்த்துட்டா, எல்லாருக்கும் ஆவியாத்மா சர்ற இடம் மாறி போகிறது. இதுக்கு பிறகு தான் 12 வயசுக்கு முந்தி ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒன்றா உருண்டு விளையாடி அது பாட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கும். ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த சோதனைகள், இந்த காதல் உணர்வுகள், எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும், போட்டி பொறாமைகள், கீழ்ப்படியாமை. அம்மா அப்பா மாதிரி தெரியுமா நம்ம பிள்ளைகளோட படுற பாடு. இந்த 15 16 வயசு ஆயிட்டா அந்த பிள்ளைகளோட நம்ம படுற பாடு, அதுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவ கிருபை நமக்கு வேணும். ஆகவே இந்த பயங்கரமான வயதில் இயேசு தன்னை எப்படி காத்து கொண்டார், அதை கண்டுபிடித்து அதன்படி நாம் வாழ்ந்தால்தான் உண்மையான கிறிஸ்தவன். எத்தனை பேர் சொல்கிறீங்க இப்போ தான் புரியுது, நீ என்னமோ சொல்கிறதுல விஷயம் இருக்குன்னு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இப்போ விளங்குது நான் என்ன சொல்ல வரேன்? உண்மையான கிறிஸ்தவன் யார் தெரியுமா? மறுபடி சொல்லுகிறேன், உண்மையான கிறிஸ்தவன் எந்த கிறிஸ்துவை போன்றவனாக இருக்க வேண்டும் தெரியுமா? பிறந்து 12 வயது வரை வாழ்ந்த அந்த இயேசுவை போல அல்ல. ஊழியத்துக்கு வந்து 3 வருஷம் ஊழியம் செய்து விட்டு போன அந்த கிறிஸ்துவை போல அல்ல. ஆனால் 12 வயதிலிருந்து 30 வயது வரை அவ்வளவு சோதனைகள் வந்தும் விழாமல், தன்னை பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல், அற்புத அடையாளங்களின் உதவிகள் இல்லாமல், தனது தேவத்துவத்தின் உதவி இல்லாமல், ஏதோ ஒரு விதத்தில் தன்னை காத்து கொண்டு இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதா சொல்லக்கூடிய விதத்தில் வாழ்ந்தாரே, அந்த வாலிப இயேசுவை போல வாழுகிறவன் தான் கிறிஸ்தவன். இப்போ அன்பானவர்களே, இயேசு எப்படி அந்த வாலிபத்தின் பாவங்களுக்குள் விழாமல், அந்த வாலிபத்தின் தப்பு தண்டாக்களுக்குள் விழாமல் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வாழ்ந்திருப்பார் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஏன்னா பரிசுத்தாவின் உதவி வரலையாம், தேவத்துவத்தை பயன்படுத்தலையாம். அப்போ நீங்களும் நானும் எப்படி வாழுகிறோமோ அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார். அப்போ நமக்கு வருகிற அவ்வளவு பிரச்சனையும் அவருக்கு வந்தது. ஆனால் அவர் பாவத்தில் விழவில்லை, பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறார். எப்படி வாழ்ந்தார் என்று கண்டுபிடிக்க வேண்டும்.
இயேசுவானவர் யோவான் 8ஆம் அதிகாரத்திலே, யோவான் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், ஒரு நீண்ட உரையாடலிலே ஈடுபடுகிறார் பரிசேயர்களோடு. பெரிய நீண்ட 59 வசனங்களை நீங்கள் அந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். பெரிய சம்பவம், நிறைய, அதற்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த பரிசேயர்களோடும் வேத பாரகர்களோடும் இயேசுவானவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இடையிலே ஒரு மர்மமான ஒரு வசனத்தை எடுத்து விடுகிறார். அதிலே தான் இந்த ரகசியமே அடங்கியிருக்கிறது. தன்னுடைய வாலிப வயதில் இயேசு தன்னை எப்படி காத்து கொண்டார் என்கின்ற அந்த ரகசியத்தை இயேசு 29ஆம் வசனத்திலே அவிழ்த்து விடுகிறார். அந்த 29ஆம் வசனத்திலே 4 காரியங்களை அவர் காட்டுகிறார். அந்த 4 காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். அந்த 4 காரியங்கள் நிமித்தமாகத்தான் இயேசு தனது வாலிப வயதில் பாவத்தில் விழாமல் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அந்த 4 காரியங்களை இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டு நமது வாழ்க்கைக்குள் கொண்டு வர போகிறோம். அப்படி கொண்டு வந்தால்தான் அவன் கிறிஸ்தவன். எங்க வாசிங்க பார்க்கலாம். யோவான் 8:29 வாசிங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஓஹோ, இதுதான் ரகசியம். இப்போ சும்மா வாசிக்கும் போது உங்களுக்கு இது புரியாது. நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். ஆயத்தமா? ஆயத்தமா எல்லாரும்? சரி. அப்போ பாஸ்டர் ஆபேல் மேடையில இருந்து முதலிலே ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். என்ன சொன்னார்? அவருடைய படத்தை அந்த நோட்டீஸிலே போட்டிருந்தாலும் அவர் பிரசங்கம் பண்ண மாட்டாராம். அனுப்பப்பட்டு வந்த சுரேஷ் தான் பண்ண வேண்டுமா? இப்ப சுயாதீனமான சுரேஷ் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கிட்ட பிரசங்கம் பண்ணி சொல்றதுக்கு நீங்கள் யார்? நான் நினைத்த நேரம் வந்து பிரசங்கம் பண்ணுவேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அனுப்பப்பட்டு வந்தவன் என்ன செய்ய வேண்டும்? குண்டு தூக்கி போட்டாலும் அந்த குண்டை விழுங்கி கொண்டு உள்ளே வெடித்து சிதற வைத்து வேதனைப்பட்டு கொண்டு வெளியாலே வேதனைப்படாத மாதிரி என்று நடித்து கொண்டு தன் வேலையை செய்து போக வேண்டும். இப்போ எனக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அந்த சாப்பாடு ஞாபகம் வந்தது அதாவே இருக்குது. எது? அந்த இறால், கணவாய், நண்டு, அதை சொன்னேனே, அதுவே என்ற தரிசனத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ எனக்கு இப்போ என்ன தெரியுமா செய்ய விருப்பம்? பேசாமல் உங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு ஹோட்டலில் போய்ட்டு அந்த ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பாஸ்டர் பொங்கே கொண்டாந்து கொடுக்குற அந்த இறால், அந்த இது எல்லாத்தையும் கடித்து சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு அது ஆசை இருக்கிறது, செய்யக்கூடிய திராணியும் இருக்கிறது. செய்வேனா? செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்? இப்போ அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். அனுப்பப்பட்டு வந்தவன் தனக்கு ஆசையானதை செய்ய முடியாது. அனுப்பினவருடைய ஆசையைத்தான் செய்ய வேண்டும். இப்போ என்னை மேடைக்கு அனுப்பின பாஸ்டர் ஆபேல் என்ன சொல்லி அனுப்புனாரு? இப்போ பாஸ்டர் சுரேஷ் வந்து பரதநாட்டியம் ஆட போறாருன்னு சொல்லியா கூப்பிட்டாரு? இப்போ பாஸ்டர் சுரேஷ் வந்து ஒரு காமெடி ஷோ நடத்துவார்னு சொன்னாரா? பாஸ்டர் சுரேஷ் வந்து பாட்டு பாட போறாருன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? பாஸ்டர் சுரேஷ் வந்து வார்த்தையை பிரசங்கம் பண்ண போகிறார். அப்போ சுரேஷ் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இப்போ இறால் சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டியவன், கணவாயை சுவைக்க வேண்டியவன், அப்படியே ஏசி ரூமில் இருக்க வேண்டியவன் வியர்த்து விறுவிறுக்க வார்த்தை பேசி கொண்டிருக்கிறதுக்கு ஒரே காரணம் அனுப்பப்பட்டு வந்தபடியினால். அனுப்பப்பட்டு வந்தவனும் தானாய் வந்தவனும் வித்தியாசமானவர்கள். தானாய் வந்தவன் தனக்கு இஷ்டமானதை செய்து கொண்டு போகலாம். அனுப்பப்பட்டு வந்தவன் அனுப்பப்பட்ட நோக்கத்தை மாத்திரம் செய்ய வேண்டும். இயேசு தான் அனுப்பப்பட்டு வந்ததாக எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தார். அதுதான் முதலாவது ரகசியம். வழங்குதா? என்னை அனுப்பினவர். அன்பானவர்களே, கிறிஸ்தவனாய் வாழுவதற்கு தேவையான முதல் படி என்ன தெரியுமா? 4 படிகளில் முதல் படி, என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றிலிருந்து நீங்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் பிறந்தீர்கள் அல்லவா? அது உங்கள் வாழ்க்கை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இது உங்கள் கார், உங்கள் பெட்ரோல், உங்களுக்கு இஷ்டமானபடி வாழ்ந்தீர்கள், அப்படித்தானே? ஆனால் ரட்சிப்பின் போது ஒரு மரணம் நடக்கிறதா இல்லையா? ரட்சிப்பு என்றால் என்ன? மறுபடியும் பிறக்கிறது. அப்ப மறுபடியும் பிறக்கிறது என்றால் இப்போ இருக்கிறவன் என்ன ஆக வேண்டும்?
மரிக்க வேண்டும். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன் வாழ்ந்த சுரேஷ் செத்து போய்தான் மறுபடியும் பிறக்கிறான். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு வாழ்ந்த நீங்கள் மரித்துத்தான் மறுபடியும் பிறந்தீர்கள். இப்ப மறுபடியும் பிறக்கிறீர்களே, அது தேவனுக்குள் பிறந்து நீங்கள் பூமியில் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? தேவன் உங்களை அனுப்பி இருக்கிறார். அப்ப இனி அந்த ரட்சிப்புக்கு முன் உங்களுக்கு விருப்பமானதை செய்து கொண்டு திரிந்தீர்களே, அதை இனி செய்ய முடியாது. என்னத்துக்கு அனுப்பப்பட்டீர்களோ அதைத்தான் செய்ய வேண்டும். எனக்கும் ஆசை கரைநகர் போய் கடலிலே குளிக்க வேண்டும் என்று. எனக்கும் ஆசை யாழ்ப்பாணத்தில் புது புது பூங்காக்கள் இருக்கின்றனவாம், போய் அதிலே உட்கார்ந்து கொண்டு அந்த ராளையும் கணவாயையும் கடிப்பதற்கு ஆசை, எனக்கு ஆசை. ஆனால் அந்த ஆசைகளை நான் அடக்கும் காரணம் என்ன? நான் யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலாவுக்கு வரவில்லை, அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். ஆகவே என் ஆசைகளை நான் முடக்கத்தான் வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு முன் என் ஆசை, என் அபிலாஷை என்று வாழ்ந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றிலிருந்து அனுப்பப்படுகிறோம். இனி நம்முடைய ஆசை கிடையாது, அனுப்பினவருடைய ஆசையைத்தான் செய்ய வேண்டும். பாஸ்டர் ஆபேல் சொன்னார்னா, இன்னைக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு ராத்திரி 10 மணிக்கு இன்னொரு கூட்டம் நடக்க போகுது பாஸ்டர் சுரேஷ், 10:30 மணிக்கு உங்களுக்கு தர்றோம், நீங்கள் 12 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணணும்னு. நான் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். கேட்டே ஆகணும். ஏன்? அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். என் ஆசைகள், என் அபிலாஷைகள் பாருங்க, அனுப்பப்பட்டு வந்து என்னை அனுப்பினவர் எனக்கு தேநீர் கொடுக்கிறார், அதனால் குடிக்கிறேன். இல்லை விளங்குதா உங்களுக்கு? இல்லை உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது இந்த விஷயம்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அன்பானவர்களே, சிரிப்போம் அவ்வப்போது, ஆனால் இது கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றிலிருந்து உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் வாழ முடியாது, அனுப்பப்பட்டு வந்திருக்கிறீர்கள். சரி சரி, ஒன்று வேணாம், அப்படி இருக்கட்டும். நீங்கள் உட்கார்ந்து வார்த்தை கேளுங்க. நோ டோன்ட் பி டிஸ்டர்ப்ட். என்னை அனுப்பினவர், அடுத்தது என்னது? இது அடுத்த பயங்கரம். நல்ல கவனிங்க. இயேசு எப்படி வாழ்ந்தார்னு கவனிங்க. முதலாவது, என்னை அனுப்பினவர், நான் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். எனக்கு ஆசைதான், கோபம் வந்தால் மூஞ்சியில் குத்த ஆசைதான், எனக்கும் ஆசைதான், நானும் மனிதனாய் வந்திருக்கிறேன், முழுக்க மனிதனாய் வந்திருக்கிறேன். யூத பெண் பிள்ளைகளுடைய மூஞ்சிகளை பார்த்து ரசிக்க எனக்கும் ஆசைதான், ஆனால் அனுப்பப்பட்டளவா வந்திருக்கிறேன் என்று அவர் தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்போ 2வது குண்டை தூக்கி போடுகிறார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். ஐயோ, இது அடுத்த பிரச்சனைப்பா. இப்போ பாருங்க, யாராவது எனக்கிட்ட 1 கிலோ கிழங்கு வாங்கிட்டு வர சொல்றாங்க. ஒரு பெரியவர் என்னை அனுப்புறாரு, கிழங்கு வாங்கிட்டு வாங்கன்ட்டு போவேன். எப்படி வாங்க போவேன் தெரியுமாண்ணா? எனக்கு கடைக்கு போகிறதுனா பிடிக்காது. ஆனால் ஒரு பெரியவர் அனுப்புனார், போய் தானே ஆகணும். ஆகவே போகிறேன், அனுப்பப்பட்டு போகிறேன். முதலாளி 1 கிலோ கிழங்கு தாங்க. அந்த ஆள் கிழங்க போடுவான், வாங்கிட்டு மிச்ச காசையும் வாங்கிட்டு வந்து, இந்தாங்க உங்களோட 1 கிலோ கிழங்குன்னு கொடுப்பேன். என் வேலையை சரியாய் செய்வேன். ஆனால் முதலாளி 1 கிலோ கிழங்கு போடுங்க அப்படின்னு அவர் கிழங்க போடும்போது திரும்பி பார்க்குறேன், அனுப்புனவர் வந்து நிற்கிறார். ஐயோ, இப்போ என்ன செய்வேன் தெரியுமா? முதலாளி அந்த கிழங்குல கருப்பாக என்னமோ இருக்கே, கொஞ்சம் அது வேணாம், மாற்றுங்களேன், நல்ல கிழங்கு போடுங்களேன். வேலையை செய்கிறேன், ஆனால் அனுப்பினவர் என்னோடு இருக்கிறபடியினால் வேலையை ஒழுங்காய் செய்கிறேன். இதுதான் வித்தியாசம். அனுப்பப்பட்டு வந்தவன் தன் வேலையை செய்வான், ஆனால் அனுப்பினவர் பெரியவர் பக்கத்தில் இருக்கும்போது செய்வதை ஒழுங்காய் செய்வான். இதுதான் 2வது ரகசியம். அன்பானவர்களே, இப்போ ஒன்று சொல்றேன், கேட்டுக்கிறீங்க. உங்களுடைய ஆண்டவர் இருக்கிறாரே இயேசு, அதாவது என்னுடைய ஆண்டவர் இயேசு, நம்முடைய ஆண்டவர் இயேசு, அவர் சர்வ வியாபகர். தெரியுமா? சர்வ வியாபகர்னா என்னன்னு தெரியுமா? அவர் இல்லாத இடமே இல்லை. இது சொல்லுவதற்கு வேண்டுமானால் நன்றாய்த்தான் இருக்கிறது, ஆனால் இதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை. ஏன் தெரியுமா? அவர் இல்லாத இடம் இல்லை என்றபடியினால் எங்கு போனாலும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ரகசிய பாவங்கள் இருக்கின்றன.
இப்போ நிறைய பேருடைய கையில் மொபைல் ஃபோன் வந்துருச்சு, ஸ்மார்ட் ஃபோன். அந்த நிறைய பேர் கம்ப்யூட்டர்லையும் ஸ்மார்ட் ஃபோன்லையும் என்ன பார்க்குறாங்க தெரியுமா? www.kevalamkettadillam.com இதுதான் பார்க்குறான். இல்லை, உண்மையாக அப்படி தான் பார்க்குறான். இந்த பாருங்கள், பிள்ளை எவ்வளோ பிள்ளமாக தலையை ஆட்டுதுன்ட்டு ஒத்துக்கிறது. பாஸ்டர், இதெல்லாம் கவனிக்கணும் நீங்கள். இதுக்கு தான் ஸ்டேஜை எடுக்க சொன்னேன். இந்த ஸ்டேஜ் இதில் இருந்திருந்தா இதுகள்கிட்ட தலை ஆட்டுறது எனக்கு தெரியலை. நேற்று என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னு தெரியல, இதெல்லாம் இப்போ தெரியுது. கவனிங்க. இப்போது இந்த கம்ப்யூட்டரிலே அசுத்தம் பார்க்கிறவன் எப்போ பார்ப்பான் தெரியுமா? வீட்டில் யாரும் இல்லாத போது. இல்லையா கஜன்? தெரியாதா? என்ன நடிப்பு, எந்த தெய்வம், என்ன நடிப்பு. இந்த மாதிரி எத்தனை பேரை நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமாடி? இல்லை, சொல்லுங்க பாப்போம். இப்போ www.kevalamketta.com பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். பொண்டாட்டி இருக்கும்போது பார்ப்பானா? பிள்ளைகள் இருக்கும்போது பார்ப்பானா? அம்மா அப்பா இருக்கும்போது பார்ப்பானா? யாராவது வீட்டில் இருக்கும்போது பார்ப்பானா? இல்லை, எல்லாம் போன பிறகு தான் போட்டு பார்ப்பான். விஷயம் தெரிஞ்சவனுக்கு இன்காக்னிட்டோ விண்டோவுக்கு போக தெரியும் இல்லையா? அது ஹிஸ்ட்ரியெல்லாம் சேர்த்து வைக்காது. வேண்டியதை பார்த்துட்டு அழிச்சிடலாம், ஹிஸ்ட்ரி நிற்காது. அப்படி ஹிஸ்ட்ரி நிற்கிறதுலையும் போயிட்டு ஹிஸ்ட்ரியை தொடக்கிறதுக்கும் நம்ம ஆளுக்கு தெரியும். எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்பப்போ பார்ப்பான் யாராவது வர்றாங்களான்ட்டு. தெய்வமே, இப்படியெல்லாம் இருக்கின்றதோ அப்படின்னு இவனுக்கு மறந்து போச்சு. இவன் யாருன்னு இவனுக்கு பேர், இவன் வயசு, அட்ரஸ், இவன் ஆம்பளையா பொம்பளையா எல்லாம் மறந்து போய் மெய் மறந்து இருப்பான். ஆனால் காது மாத்திரம் வெளியே சத்தம் வருமானு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா யாராவது வந்துட்டாங்கன்னா, யாராவது வந்துட்டாங்க உடனே எக்ஸிட் அடிச்சு www.yesu.com பிரசங்கத்தை போட்டு அப்போ வீட்டுக்குள்ளே வர்றாம்மா, ஐயோயோ இந்த புருஷன் பிரசங்கம் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு, என்னங்கோ என்ன செய்கிறீ? ஓ வந்துட்டியாரா சாத்தி? போய் வந்தது தெரிஞ்சு தான் இந்த ஆள் மாற்றினான். வந்துட்டியாரா சாத்தி கதை விடுறான். ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் தெரியுமா? இந்த அசுத்தம் பண்ணும்போது யாருமே இருக்கக்கூடாது. நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க இயேசு இருக்கிறார். இயேசு நல்லவர். ஆனால் அவருக்கு 2-3 கெட்ட பழக்கங்கள் இருக்குது. கேட்காம எங்களோடையே சுற்றிக்கிட்டு இருக்கிறது ஒரு கெட்ட பழக்கம். கேட்கவே மாட்டாரே. இல்லை, உன்னோட வரட்டா கேட்குறாரா? இல்லையே. ஆனால் அவர் அதை சொல்லியும் இருக்கார். நான் நீ எங்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப அவ்வளோ மோசமும் இல்லை, சொல்லி இருக்கிறாரு. நம்ம தான் ஒழுங்கா புரிஞ்சுக்கிறல. அதாவது நம்ம அதை எடுத்துக்கிறது எப்படின்னா, நான் எங்கே போனாலும் என்னோட வருவேன் என்றவரே ஸ்தோத்திரம். அதே இதை வேற மாதிரி சொல்லுங்க. நான் எங்கே போனாலும் வந்து தொலைக்கிறீரே, அதே தான் அதே தான். அப்போ நல்ல நேரங்களில் மட்டும் இல்லை, ரகசியமாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் அந்த முண்டக்கண்ணை வச்சுக்கிட்டு அவரும் அதை பார்த்துக்கிட்டு, இதை போக்குறியடா. நம்ம ஆளுக்கு பிரசன்ன உணர்ந்தா தான் நம்பும். நம்ம ஆளு வந்து விசுவாசின்னு பேர் தான், ஆனால் உணர்வாளி. உணர்ந்தாதான் ஐயாண்டவரே நீர் இருக்கிறீர் ராஜா, இருக்கிறீர் ராஜா. சரி, அப்படி துள்ளாத போது அவர் இல்லையோ, போயிட்டாரோ? துள்ளுனாலும் இருக்கிறார், துள்ளாட்டியும் இருக்கிறார். உணர்ந்தாலும் இருக்கிறார், உணராவிட்டாலும் இருக்கிறார். அவர் இருக்கிறார், இருந்து ஆக வேண்டும். அது அவருடைய அந்த சர்வ வியாபகம். இப்ப நம்ம இயேசு மாத்திரம் படத்துக்கும் ஒரு இடத்துக்கும் சிலைக்கும் அவரை மட்டுப்படுத்த முடியும் என்றால் ரொம்ப லேசு. அவருக்கும் லேசு, எங்களுக்கும் லேசு. என்ன, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டோம், ஒரு பாட்டி ஒன்று போடணும். நாதர் அங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு அந்த பக்கம் பார்த்து கொண்டிரும் நாதா அப்படின்னா அவர் இப்படி திரும்பிக்கிட்டு சவரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பின்னுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இவன் பண்ணுறானு டூலி எல்லாம் பண்ணி தண்ணி எல்லாம் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் தொடச்சி வச்சுட்டு இங்கிட்டு திருப்பினோன்னா அவர் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. பக்தா, நன்றா இருக்கிறாயா? நன்றா இருக்கிறேன் நாதா. ஏன் குரல் தழுதழுக்கிறது? ஒன்றுமில்லை, உண்மை பார்த்த அந்த பரவசம். ஓ அப்படியா? இப்போ இயேசுவானவர் அப்படியான ஒரு சாமியா இருந்தா எல்லாருக்கும் லேசு. நம்ம இயேசுவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அல்லது 2000 வருஷத்துக்கு முந்தின சாமியா மாத்திரம் இருந்திருந்தா
நாங்கள் www. பார்த்து கொண்டிருக்கும்போது அவர் வந்து, என்ன பார்க்கிறாய் பக்தா, இது உமக்கு தெரியாதுனாதா, இதற்கு பெயர் வந்து இன்காக்னிட்டோ விண்டோ போன் சைட். என்ன போன் சைட்? போன் என்றால் அந்த காதில் வைத்து பேசுவீர்கள், அது தானே, அது போன், இது போன். அப்படியும் இருக்கிறதா அப்படின்னு இயேசு கேட்பார். நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம சாமி சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், சர்வ ஞானி. இந்த சாமியை வச்சுக்கிட்டு தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கே தெரியாம. விளங்கிக்கிறங்க. இந்த தனியா இருக்கும்போது சில புருஷன் முஞ்சாதை பற்றி நான் அடிக்கடி சொல்வேன் தெரியுமா. சர்ச்சுக்கு வரும்போது அந்த புருஷன் முஞ்சாது எப்படி வருமா, ஐயோ 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 ஐயோ, தலைக்கு பின்னால அந்த ஒளிவட்டம் வீசத்தான் வரும். அப்படி இந்த ஒரச படத்தான் வருவாங்க. வந்து அழகா உட்காருவாங்க. ஆராதிக்கும் போது அப்படியே எங்கேயோ போயிட்டுலாம் பரதேசுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அதை பரலோகத்துல இருந்து பார்க்குற ஆண்டவரே யோசிப்பாரு, நம்மளால கூட இவ்வளவு பரிசுத்தமா இருக்க முடியலையடா. இதே புருஷனும் பொஞ்சாதியும் வீட்டுல போய் ஆடுற ஆட்டத்தை பார்த்து பிசாசு நினைக்கும், எனக்கே முடியலையடா இவ்வளவு கேவலமா இருக்கிறதுக்கு. பிசாசுனாலே கேவலம், அவனே பொறாமப்படுவான். நமக்கு இப்படி டபுள் பிசாசு, இங்க வந்தாலும் பிசாசு, வீட்டுக்கு போனாலும் பிசாசு, ரோட்லையும் பிசாசு. ஆனா மனுஷன் எனக்கு, நான் மனுஷன், சர்ச்சுக்கு வந்தா தேவதூதன், வீட்டுக்கு போனா பேய் குஞ்சு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சர்வ வியாபகத்தை உணராதது, தெரியாதது. யோசிங்க, ஒரு நண்பன், ஒரு அக்கா, ஒரு தங்கை, ஒரு தம்பி, ஒரு அண்ணா, இன்னொரு ஆள், அப்படி இன்னொரு மனிதனே நான் பார்க்கிற அசுத்தம் என்னவென்று தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைத்தால், தேவனே அதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பயமாக, கவலையாக, வேதனையாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவனுக்கு ரகசியமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்ற ஒரு ஜோக்குன்னு சொல்லவா. தாவீது கொஞ்சம் குழப்பமான ஆள், தெரிந்தானே உங்களுக்கு. தாவீதுக்கு ஒரு 6-7 பொண்டாட்டி இருந்தது. அப்படி இருக்கத்தக்க குளிச்சுக்கிட்டு இருக்க பொம்பளைய பார்த்து, அதான் மற்றவனை பற்றி கதைக்க தேவையில்ல, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆள் விளங்கு தானே. தாவீதை தெரிந்தானே. பத்சேபாலை பார்த்து கூப்பிட்டு, அப்புறம் அவளை ப்ரெக்னென்ட் ஆக்கி அவட புருஷனை கொண்டாந்து வீட்டுக்கு அனுப்ப போய் அவன் போக மாட்டேன்னு அப்புறம் அவனை போட்டு தள்ளி, இப்படிலாம் ஒரு தாவீதுனால, தாவீதை போல நடனம் ஆடுறதுக்கு நல்லோம், தாவீதை போல கை தட்டுறதுக்கு நல்லோம், ஆனால் தாவீதை போல எல்லாமே செய்ய போகாதீங்க, ரொம்ப மோசம் அவர். இந்த தாவீதுக்கு ஒரு நாள் ரொம்ப வெறி பிடிச்சிருச்சான். ஒரு விபச்சாரியை கூட்டிக்கிட்டு வந்து நல்ல சாராய போத்தல் ஒன்று எடுத்துக்கிட்டாரான், நல்ல சிகரெட் பெட்டி ஒன்று எடுத்துக்கிட்டாரான், நெருப்பெட்டியோட எடுத்துக்கிட்டு அந்த விபச்சாரியோட அங்கங்கே போயிருக்கார். போகிற இடத்துலனா நாதர் நிற்கிறார். யார்? நம்ம ஆண்டவர் தான், சர்வ வியாபகராச்சே. இப்போ தாவீதுக்கு கொஞ்சம் நல்ல பணம் இருக்குது. அமெரிக்காவுக்கு போனாராம் தாவீது. யாரை கூட்டிக்கிட்டு? இந்த விபச்சாரியையும் கூட்டிக்கிட்டு அந்த சாராய போத்தலோட சிகரெட் பெட்டியோட போகிறாரு. போயிட்டு சாண்டியாகோ, அமெரிக்காவில் சாண்டியாகோ துறைமுகத்தில் தான் சப்மரீன் எல்லாம் இருக்குது, நியூக்ளியர் சப்மரீன், அணு நீர்மூழ்கி கப்பல் ஒன்று வாடகைக்கு எடுக்கிறாராம். எடுத்துக்கிட்டு பசிபிக் சமுத்திரத்தில் போகிறாங்க. பசிபிக் சமுத்திரத்தில் ஆழமான இடம், 7 மைல் ஆழமாக. அங்கே 7 மைல் ஆழத்தில் போயிட்டு அந்த சப்மரீனை நிப்பாட்டிட்டு, இவரே தான் ஓட்டிகிட்டு வந்திருக்காரு தாவீது. ஓட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிட்டு, இப்போ அந்த விபச்சாரியை கூப்பிட்றானா, வா ராசத்தி வா, இன்பமாக இருப்போம் அப்படின்னு. அந்த சாராய போத்தலை திறக்கும் போது பக்கத்தில் யாரோ, திரும்பி பார்த்தா ஆவியானவர். ஐயோ, அவர் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணல, அது இங்கே ஏன் இவர் வந்தார் அப்படின்ட்டு நீர்மூழ்கி கப்பல் எடுத்துக்கிட்டு சாண்டியாகோவில் வந்து அதை திருப்பி கொடுத்துட்டாரான். கொடுத்துட்டு ஒரு ஃப்ளைட் எடுத்து ஹியூஸ்டன் டெக்ஸஸ், அதுவும் அமெரிக்காவுக்குள்ளே தான் இருக்குது, போயிட்டு ஒரு ராக்கெட் ஒன்று எடுத்துட்டார். ராக்கெட் ஒன்று வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. போய் சந்திரனை தாண்டி, செவ்வாய் கிரகத்தையும் தாண்டி, இப்படி இந்த இப்போ 23ஆம் தேதி ஒரே வரிசையில் கொஞ்சம் வந்து நின்றுச்சான்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு தானே, அதெல்லாம் தாண்டி போயிட்டு ஒரு சின்ன நட்சத்திரத்தில் ராக்கெட்டை நிப்பாட்டிட்டு, புதுசாக வாங்கிட்டு வந்த கூடாரத்தை கொஞ்சம் போட்டுட்டு அந்த கூடாரத்துக்குள்ளே போய் இவள்கிட்ட சொன்னாமல், ராசாத்தி இங்கே எவனும் வரமாட்டான் அப்படின்னு சாராய பாத்தில் தொடங்கும் போது திரும்பி பார்த்தாராம், ஆவியானவரான். இந்த வேதனையில் அவர் இஸ்ரவேலுக்கு வந்து 139ஆம் சங்கீதத்தை எழுதினார். 139ஆம் சங்கீதத்தை நீங்கள் பிறகு வாசி பாருங்கள். நான் கடலின் ஆழத்துக்கு போனாலும் அங்கேயும் நீர் வந்து தொலைக்கிறீர், நான் நட்சத்திரங்களுக்கு நடுவிலே கூடாரம் போட்டாலும்
அங்கே நீர் வந்து தொலைக்கிறதெல்லாம் அவர் எழுதலாம், அவருடைய ஃபீலிங் அதுதான். அங்கும் வருகிறீர், எங்குதான் உண்மை விட்டு நான் போக முடியும், அந்த வேதனை. அன்பானவர்களே, இது நாங்கள் ஜோக் மாதிரி நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் இதுதான் உண்மை. உண்மை என்னவென்றால், கிறிஸ்தவனுக்கு அதை செய்யாதே இதை செய்யாதேன்னு சொல்லி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்க தேவையில்லையே. சிகரெட் குடிக்காத, சாராயம் குடிக்காத, விபச்சாரம் பண்ணாத, கொலை செய்யாத, இந்த மாதிரி அசுத்தங்கள் பார்க்காத, சினிமா படம் பார்க்காத, சினிமா பாட்டு கேட்காத, இதெல்லாம் வேண்டாம், நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லிடுங்க. கிறிஸ்தவளே என்ன வேண்டுமானாலும் பண்ணு, பிரச்சனையே கிடையாது. ஒரே ஒரு கண்டிஷன், அவர் இல்லாத இடமா பார்த்து பண்ணு. இருக்கா? அவர் இல்லாத இடம் இருக்கா? அதுதான் பிரச்சனை. இயேசு என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறார் என்று சொல்லுகிறாரே, இதுதான். அதாவது என்னை அனுப்பினவர் அனுப்பிவிட்டு அவர் பாட்டுக்கு பரலோகத்துக்காக இருக்கவில்லை. அவர் என்னோடு இருக்கிறபடியினால் எனக்கு விரும்பினதை செய்ய முடியாது, செய்வதை நான் ஒழுங்காய் செய்வேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? யோசிங்க. நிறைய விசுவாசிகள் பாஸ்டருக்கு தெரியாம விளையாட்டு காட்டுறீங்களே, பாஸ்டரை விட பெரியவர் அல்லவா ஆண்டவர். சரி, ஒரு பேச்சுக்கு சொன்ன, இப்போ இந்த புது வாழ்வு சியோன் சுவிசேஷ சபை விசுவாசிகள் இந்த பாஸ்டர் ஆபேல் பார்க்கும்போது சில விஷயங்களை செய்ய மாட்டீர்கள் அல்லவா? ஆமாவா இல்லையா? சண்டை பிடிப்பீங்களா? அவர் இருக்கும்போது சண்டை பிடிப்பீங்களா? நீங்கள் கோபம் வருது, எரிச்சல் வருது, இவட கழுத்தை நெரிச்சு கொல்லணும் மாதிரி இருக்குது, ஆனால் அதை காட்டிக்கிருவீங்களா? நீங்கள் அவர் இருக்கும்போது காட்டிக்கிருவீங்களா? யோசிங்க. இப்போ பாஸ்டர் வரதனுக்கு பாஸ்டர் பொங்கேக்கு விஷம் வச்சு கொள்ளணும் மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்னு வைப்போம். பாஸ்டர் ஆபேல் இருக்கும்போது வைப்பீங்களா விஷம்? வைப்பீங்களா? இல்லை. மற்ற நேரத்தில் கவனம், அவர் இல்லைன்ட்டாரு. இல்லை விளங்குதான். இப்போ இதுதான் இப்போ ஒரு பெரிய இப்போ அந்த நம்மளோட இன்னொரு ஊழியக்காரர் நம்மளோட பாஸ்டர் வந்திருக்காரு. இப்போ நானும் அவரும் உங்களை தான் சொல்கிறேன் ஐயா. இப்போ நம்ம 2 பேரும் மதிக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கும்போது நானும் நீங்களும் சண்டை பிடிப்போமா? மாட்டோம். விளங்குதா? இப்போ நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிற அளவுக்கு கோபம் வந்தாலும் அவர் இருக்கும்போது நீங்கள் அடிச்சுக்கிறீங்களா? இல்லை. ஏன் அடிச்சுக்கிறனும்? அந்த எண்ணம் வருகிறது, இவரை ஏச வேண்டும், திட்ட வேண்டும், அடிக்க வேண்டும். ஆனால் அவர் இருக்கிறபடினா நான் செய்ய மாட்டேன். இதுதான் இயேசுவினுடைய ரகசியம். என்னை அனுப்பினவர் என்னோட இருக்கிறார் என்ற நினைவில் இருந்தபடினால் மற்றவர்களுக்கு வருகிறது போலவே இவருக்கும் கோபங்கள், சோதனைகள், ஆசைகள் வந்தன. ஆனால் என்னை அனுப்பினவர் என்னோட இருக்கிறாரே என்ற உணர்வில் இருந்தபடினால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். ஒரு பாஸ்டர் முன்னுக்கே நீங்கள் சில விஷயங்கள் செய்ய மாட்டீங்கன்னா உங்களுடைய தேவன் உங்களோடு இருக்கிறார். மறக்க வேண்டாம். ஒரு கிறிஸ்தவனுடைய 2வது ரகசியம், என்னை அனுப்பினவர் என்னோடே இருக்கிறார். இப்போ விளங்குதா? நீங்கள் அனுப்பப்பட்டீர்கள். 2வது, அனுப்பினவர் உங்களை அனுப்பிவிட்டு அவர் பரலோகத்தில் இல்லை, அவர் உங்களோடே இருக்கிறார். ஆகவே நீங்கள் பேசுவது, நீங்கள் பார்ப்பது, நீங்கள் சிந்திப்பது எல்லாமே அவருக்கு தெரியும். ரகசியம் என்று ஒன்று உங்களுடைய வாழ்வில் இல்லை. 3வது வாசிங்க. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். கிரேக்க பைபிள்ல யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? சரி, கிரேக்க பைபிள்ல தமிழ்ல 4வது வர்றது 3வது வருது, 3வது வர்றது 4வது வருது. ஆகவே நான் உண்மையாக எழுதப்பட்ட கிரேக்க மொழியின்படி அடுத்து நான் தமிழிலே 4வது வருகிறது நான் சொல்கிறேன். இங்கிலீஷ் பைபிளில் அந்த மாதிரி தான் கிரேக்கில் போட்ட மாதிரி வருது. 3வது என்ன தெரியுமா? 1வது என்னை அனுப்பினவர், 2வது என்னுடனே இருக்கிறார். 3வதாக கிரேக்க பைபிள் என்ன சொல்லுகிறது? அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்பது அன்பானவர்களே என்னோட இருக்கிறார் என்பதற்கு சமமாய் அல்லவா தெரிகிறது, அது போல அல்லவா இருக்கிறது. ஆனால் ஒரு வித்தியாசம். இப்போ பாருங்க, நானும் பாஸ்டர் மகேஷும் நேற்று கொழும்புக்கு ட்ரெயினிலே வந்தோம். பாஸ்டர் மகேஷ் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நான், யாரோட வந்தீங்க நீங்கள்? என்னை விடுங்களே, நானும் நீங்களும் யாரோட வந்தோம்? தனியாக வந்தோம். சரியா? சரிதானே?
நீங்கள் ஒரு பஸ்ஸில் எங்கே இருந்தாவது எங்கேயாவது போகிறீங்க, யாரோட வந்தீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? தனியாக வந்தேன். ஆனால் அந்த பஸ்ஸில், அந்த ட்ரெயினிலே நீங்கள் தனியாக இருக்கவில்லை, மற்ற ஜனங்கள் இருந்தார்கள். ஏன் தனியாய் வந்தேன் என்று சொல்லுகிறீர்கள்? அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் இல்லை. உங்களுடைய ஒரு உறவு உங்களோடு வந்திருந்தால் தனியாய் வந்தேன் என்று சொல்ல மாட்டீர்கள். சரியா நான் சொல்றது? யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு பஸ்ஸில் போவீங்க, கேட்டால் சொல்லுவீங்க தனியாக போனீங்கன்னு. நீங்கள் மட்டுமா அந்த பஸ்ஸில் இருந்தீங்க? இல்லை. அதுபோல இன்றைக்கு நமது ஆண்டவர் சர்வ வியாபகர் என்றபடினால் அவர் இல்லாத இடமே இல்லை. உங்கள் வீட்டிலே இயேசு இருக்கிறார், நீங்கள் வேலை செய்யும் இடத்துல இயேசு இருக்கிறார், நீங்கள் படிக்கிற இடத்துல இயேசு இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் இருக்கிறபடினால் அல்ல, அவர் சர்வ வியாபகர், இருந்துதான் ஆக வேண்டும், அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறபடினால். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தனிமை வந்திருக்கிறது. தனிமை வந்திருக்கிறது. அநேகர் தனிமையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள், தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேருடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, ஒரு விதமான தனிமை. சில ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஊழியத்தில் தாங்கள் தனித்து விடப்பட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தனிமைக்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் அவர்களை தனியே இருக்க விட்டு விட்டார். இங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார், அவர் யார்? அவர் என்னை அனுப்பி என்னோடு இருக்கிற அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் தனது பிரசன்னத்தை எந்த நேரமும் நான் உணரும்படி செய்து கொண்டே இருக்கிறார். அது அவர் கையிலே இருக்கிறது. அன்பானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வது நம் கையிலே இல்லை, அவர் கையிலே தான் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு நம்மை தனியே இருக்க விடாமல் அவருடைய பிரசன்னத்தை உணரச் செய்தால் உண்மையாக நமக்கு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? சில நேரங்களிலே தனிமையாக இருக்கிறோமே, தனிமை உணர்வில்லை. பிரச்சனைகள் வரும்போது, பண தேவை வரும்போது, வியாதிகள் வரும்போது, இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் முடிந்த பிறகு யோசிக்கும், இந்த 5 நாள் கூட்டம் முடிந்த பிறகு வருமே ஒரு திங்கட்கிழமை, அந்த திங்கட்கிழமையில உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவுகள், பாஸ்டர்மார் எல்லாரும் போன பிறகு ஒரு வித தனிமை வருமே. அந்த நேரத்திலே அந்த தனிமை உணர்வை தீர்க்கக்கூடிய ஒரே நபர் நமது ஆண்டவராகிய இயேசு. அப்போ அவர் தான் நம்மை தனியாக இருக்க விடாமல் இருக்க வேண்டும். அப்படியானால் ரகசியம் எங்கே இருக்கிறது? 4வது விஷயத்தில் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், அவர் ஏன் என்னை தனியே இருக்க விடவில்லை தெரியுமா? பிதாவுக்கு பிரியமானவைகளை நான், வெரி குட், மைக்ல வாசிங்க, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். எப்பொழுதும், எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும் சொல்லுங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், ஜெபிக்கிற நேரம் தேவ சித்தத்தின்படி ஜெபிப்பார்கள், சபைக்கு வரும் பொழுது தேவ சித்தத்தின்படி செய்வார்கள். ஆனால் வாழ்க்கையின் மற்ற நேரங்களில் தேவனுடைய விருப்பத்தை தேடுவதே கிடையாது, தேவனுடைய சித்தத்தை தேடுவதே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்ய போனாலும் இது ஆண்டவருக்கு விருப்பமா இல்லையா என்றுதான் கண்டுபிடிக்க வேண்டும். நிறைய பேருக்கு ஒரு பிழையான கருத்து இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு தேவ சித்தம் தான் நடக்கும் சொல்லுவாங்க, தேவனுடைய சித்தம் தான் நடக்கும். இந்த கல்யாணம் பேசும்போது பாருங்க, அம்மா அப்பா அம்மா சொல்லுவாங்க, எங்கள் பிள்ளைக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும், எங்கள் பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், எதுவும் கர்த்தருடைய சித்தம் தான் நடக்கும். கர்த்தருடைய சித்தம் தான் நடக்குமா இருந்தால் இன்றைக்கு எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் உலகத்தில் இருப்பார்கள். கர்த்தருடைய சித்தம் என்பது அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அவருடைய விருப்பத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. எந்த காரியத்தை செய்ய போனாலும் வார்த்தையின் படி அது சரியா என்று பார்க்க வேண்டும். சபையின் படி அது சரியா, பாஸ்டரின் படி சபையா, பாரம்பரியத்தின் படி சபையா, அதன்படி இதன்படி இதன்படி அதன்படி, அதெல்லாம் வேண்டாம். வார்த்தையின் படி சரியா? அன்பானவர்களே, வார்த்தையிலே என்ன இருக்கிறதோ அதன்படி நாம் வாழ ஆரம்பித்தால் கர்த்தராகிய இயேசு தன்னுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர செய்து கொண்டே இருப்பார். அப்போ கிறிஸ்தவனாய் வாழுகின்றவன் என்ன செய்ய வேண்டும்?
தான் செய்யும் ஒவ்வொரு காரியமும் என் மாமாவுக்கு பிடிக்கிறதா, என் மாமிக்கு பிடிக்கிறதா, என் புருஷனுக்கு பிடிக்கிறதா, என் பெண் ஜாதிக்கு பிடிக்கிறதா, என் பிள்ளைகளுக்கு பிடிக்கிறதா என்று பார்ப்பதை விட்டுவிட்டு என் ஆண்டவருக்கு பிடிக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு பிடிக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடிக்கிற வழி வேதத்தில் இருக்கிறது. வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்க வாசிக்க படிக்க படிக்க கர்த்தருடைய இருதயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய விருப்பம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய விருப்பத்தை தெரிந்து கொண்ட பிறகு அந்த விருப்பத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட வந்து விடுகிறார். இதுதான் கிறிஸ்தவன். இப்படித்தான் இயேசு வாழ்ந்தார். என்னை அனுப்பினவர் என்னோட இருக்கிறார். ஆகவே எனக்கு கோபம் வருகிறது விளையாடும் பொழுது, ஆனால் நான் கோபத்தில் அவனை அடிப்பதோ திட்டுவதோ இவருக்கு விருப்பமா என்று பார்க்கிறேன். விருப்பம் இல்லை என்று தெரிகிறது. ஆகவே நான் அடிக்காமல் விடுகிறேன். கோபத்தை வருவதை தடை செய்ய முடியாது. விளக்குதான்? அப்போ இயேசு ஒரு யூத ஆணாக அவருக்கு கோபம் வந்திருக்கும், எரிச்சல் வந்திருக்கும், ஆசைகள் வந்திருக்கும். நமக்கும் அப்படிதான். நமக்கும் ஆசைகள் வரும், நமக்கும் கோபங்கள் வரும், எரிச்சல்கள் வரும், பொறாமைகள் வரும். அந்த நேரத்தில் இப்போ எனக்கு வருகிற இந்த உணர்வின் படி நான் ஏதாவது செய்வது அவருக்கு பிடிக்குமா என்று யோசித்து பார்த்தால், இல்லை என்றால் நான் என்ன செய்ய போகிறேன்? அதை செய்யாமல் இருக்க போகிறேன். அப்போ அது அவருக்கு இன்னும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவர் நம்மண்டை நெருங்கி வருகிறார். இதுதான் அன்பானவர்களே கிறிஸ்தவன். மறுபடி சொல்லுகிறேன், சும்மா அற்புதம் செய்து கொண்டு அடையாளங்கள் காட்டிக்கொண்டு பிசாசு துரத்தி கொண்டு இது கிறிஸ்தவம் கிடையாது. இது ஊழியம். ஊழியத்தினுடைய பகுதி. வேதம் சொல்லுகிறது, நீ பிசாசுகள் துரத்துவாய், நோயாளிகளை பிணியாளிகளை சுகமாக்குவாய். ஆனால் இது தான் அல்ல கிறிஸ்தவம். இயேசு செய்த அற்புதம் செய்வதும், இயேசு செய்தது போல பிரசங்கம் செய்வதும் எல்லாருக்கும் செய்து கொண்டிருக்க முடியாது. அது அல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது நமக்கு அன்றாடம் வரும் சோதனைகளை தாண்டி ஜெயித்து கொண்டே வாழுவது, அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவது. பவுலடியார் போன்ற பெரிய ஊழியக்காரர், பெரிய அப்போஸ்தலர், அவரே தன்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வரும் அந்த நாட்களில் சொல்லுகிறார், அப்பா நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். புரியுதா? நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். கிறிஸ்தவம் என்பது ஒரு போராட்டமான வாழ்க்கை, ஆனால் இனிமையான வாழ்க்கை. முதுகெலும்பு உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் முதுகெலும்பு உள்ளவர்கள் மாத்திரம்தான் போராட வல்லவர்கள். கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது. சும்மா சர்ச்சுக்கு போய் வருவதும், காலை மாலை ஜெபித்து பைபிள் வாசிப்பதும், சாப்பாட்டுக்கு முன் ஸ்தோத்திரம் சொல்லுவதும், இதுதான் கிறிஸ்தவம் என்றால் யாரும் கிறிஸ்தவனாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவம் என்பது 24 மணித்தியாலங்களும் செயல்படும் ஒன்று. அனுப்பப்பட்டு வந்திருக்கிறோம். சொல்லுங்க, நான் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். சொல்லுங்க. எல்லாம் எழுமி நிற்போம். சொல்லுங்க, நான் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். சொல்லுங்க. என்னை அனுப்பினவர் இயேசு. என்னை அனுப்பின இயேசு என்னுடனே கூட இருக்கிறார். நான் உணராமல் இருந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறார். இன்றிலிருந்து நான் அவருக்கு பிரியமானவைகளை மட்டுமே செய்வேன். அதனால் அவர் இனி என்னை தனிமையில் தவிக்க விட மாட்டார். இதுதான் கிறிஸ்தவம். இப்பொழுதிலிருந்து நான் ஒரு கிறிஸ்தவன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா?